பயணமும் இலக்கும் என்ற ஒரு அற்புதமான தலைப்பில் இன்று நமக்கு ஒரு நல்லதொரு சிந்தனை உரை வழங்குவதற்காக உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணை பேராசிரியர் சுரேந்திரன் ஐயா மதுரையில் இருந்து விண்ணலை வழியே நம்முடன் இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களின் பயணத்தில் நாம் தொடர்ந்து இலக்கை அடைவதற்கு முன்பாக ஐயாவை பற்றிய ஒரு சில விவர குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஐயா அவர்கள் கல்வி தகுதியாக பிபிஏ, சிஐஏடி, டிஎஃப்ஆர், ஏடிஒய்ஹெச்இ என்பது போன்ற பட்டங்களை பெற்றுள்ளார்கள். 14 ஆண்டுகளாக மனவளக்கலையில் தன்னை இணைத்துக் கொண்டு மிக சிறப்பாக குரு சேவை செய்து வருகின்றார்கள். கடந்த 11 ஆண்டுகளாக பேராசிரியராக உலக சமுதாய சேவா சங்கத்தில் தொண்டாற்றி வருகின்றார்கள். முன்னாள் செயலாளர் மதுரை மண்டலம், தற்போது துணைத் தலைவர் கோப்புதூர் மனவளக்கலை மன்றம், ஐயர் பங்களா வேதாத்ரி மகரிஷி தவ மையத்தை தொடங்கி அதன் பொறுப்பாளராகவும் சிறப்பாக நிர்வகித்து வருகின்றார்கள். ஹோமியோபதி, மலர் மருத்துவம், காய்கறி மருத்துவம், இயற்கை மருத்துவம் போன்ற பல விதமான ஆல்டர்னேட் மெடிசன் என்று சொல்லக்கூடிய பல்வகை மருத்துவ விவரங்களில் அறிந்து கொள்வதில் ஐயா பேரார்வம் மிக்கவர்களாக இருக்கின்றார்கள். ஆராய்ச்சியாளராக உள்ளார்கள். தொழிலாக தனியார் தொலைக்காட்சி ஆகிய ராஜ் டிவியில் தென் தமிழக மேலாளராக ஒரு சிறப்பு வாய்ந்த பதவியை வகித்து வருகின்றார்கள். ஐயா அவர்களின் குடும்பத்தில் ஐயாவின் வாழ்க்கை துணைவியாரும் மனவளக்கலையில் இணைந்து தொண்டாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை தனது பெயரிலேயே உலக சமாதானம் என்று சேர்த்து கொண்டுள்ள மகரிஷியின் கனவாகிய உலக சமாதானத்திற்காக பாடுபடும் ஐயா அவர்களை இன்றைய பயணமும் இலக்கும் என்ற தலைப்பில் உரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். அன்பான சிந்தனையாளர்களே, சான்றோர் பெருமக்களே, உங்களை இந்த இனிய காலை வேளையிலே சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் அடைகின்றோம். ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவருடைய நோக்கமாகிய உலக சமாதானம், உலக அமைதி என்ற ஒரு நிலையை அடைவதற்காக, உலக அமைதி என்ற ஒரு நிலையை அடையும் வழிமுறையாக ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே சில தனி மனிதர்களால் இணைய பெற்றது குடும்பம், பல குடும்பங்களால் இணைய பெற்றது இந்த ஊர் சமுதாயம், பல ஊர்களால் இணைய பெற்றது நாடு, பல நாடுகளால் இணைய பெற்றது உலகம். எனவே உலக அமைதியினுடைய தொடக்கம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனிலிருந்து தொடங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தனி மனித உடல் ஆரோக்கியத்திற்காக உடற்பயிற்சி முறைகளையும், உயிர் திணிவு பெற்று வலிமை பெற்று நீண்ட ஆயுள் பெறுவதற்கு காயகல்ப பயிற்சி முறைகளையும், மனம் அமைதி பெறுவதற்கு அகத்தவம் தியான பயிற்சி முறைகளையும், மனம் தெளிவு பெற்று அறிவிலே உயர்வு பெறுவதற்கு அகத்தாய்வு பயிற்சி முறைகளையும் மனவளக்கலை என்ற பெயரிலே தொகுத்து வைத்திருக்கின்றார்கள் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இந்த உன்னதமான உலக சமாதானம், உலக அமைதி என்ற ஒரு திட்டத்திலே நாம் நம்மையும் இணைத்துக் கொள்வதன் பொருட்டு இந்த பயிற்சி முறைகளை முறையாக செய்து வருவோம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு சங்கல்பம் செய்து கொண்டு இன்றைய இந்த நிகழ்வினை நிறைவாக நடத்தி தரும்படி எல்லாம் வல்ல பேராற்றலையும் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களையும் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருந்து நம்ம எப்பொழுதும் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து குருமார்களையும் வணங்கி இந்த நிகழ்வை தொடங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மீண்டும் அனைவருக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நமது சிந்தனையாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு என்பது இலக்கும் பயணமும் இலக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனையை நம்ம எடுத்திருக்கிறோம். இதற்கு நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் ஐயா உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய ஐடி இயக்குநரகத்தின் இயக்குநர்கள், அனைத்து பொறுப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், தொகுப்பு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அம்மா சந்திரா அம்மா அவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தினையும் வாழ்த்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை தொடங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வின் தொடக்கமாக ஒரு சில கேள்விகளை நாம் நமக்குள்ளாக ஏற்படுத்தி கொண்டோமானால் இந்த நிகழ்வின் நிறைவில் அந்த கேள்விகளுக்கான பதிலாக நாம் சில விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடிப்படையில இந்த ஒரு 4 விதமான கேள்விகள் நமக்கு தேவைப்படுகிறது இந்த சிந்தனைக்கு நாம மேற்கொள்வதற்கு. இப்ப வாழ்க்கை, இந்த பயணம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டிராவல் பண்ணக்கூடியத பயணம்னு சொல்றோம். ஸோ அந்த வகையில இந்த வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு புரிதல் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை நமக்குள்ளாக எடுத்துக்கலாம். வாழ்க்கைனா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி. அடுத்த ஒரு கேள்வியா என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி.
முதல்ல வாழ்க்கைன்னா என்ன, அடுத்தது வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையானவை என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த பாக்குறோம். அடுத்த ஒரு விஷயமா பாக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த வாழ்க்கையினுடைய இலக்கு என்ன அப்படின்றதா பாக்குறோம். மூன்றாவது கேள்வியாக நம்ம பார்க்கக்கூடியது வாழ்க்கையினுடைய இலக்கு என்ன அப்படின்றது. அடுத்த அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த வாழ்வின் இலக்கு நோக்கிய பயணம், இந்த நம்முடைய டிராவல், இந்த வாழ்க்கையை இலக்கு நோக்கிய ஒரு பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கை இலக்கு, அந்த இலக்கு நோக்கிய பயணத்தில் வாழ்க்கை அனுபவத்திற்கு தேவையானவை அப்படின்ற விஷயம்தான் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு 4 கேள்விகளாக அல்லது 4 பிரிவுகளாக நம்ம இந்த ஒரு சிந்தனையை நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றது எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க அப்படியே டெக்ஸ்டா கூட நீங்க இதுல கமெண்ட்ல போடலாம். அதாவது இப்ப நம்ம இந்த கேள்வி, இந்த 4 கேள்விகளுக்கு இல்ல உங்களுக்கு இது சம்பந்தமான கேள்விகள் இருந்தாலும் நீங்க அப்படியே ஒரு டெக்ஸ்டா கூட நீங்க அதுல பதிவு பண்ணலாம். அது சிந்தனையிலே இயல்பா வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அருட்தந்தை அவர்களுடைய அருளாசியினால. அடிப்படையில நம்ம இந்த வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு டெபினிஷன் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, இது வரைக்கும் இந்த மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய சிந்தனையெல்லாம் இருக்கும். அதாவது வெளியில இருக்கிற நம்ம நம்ம மனவளக்கலை அன்பர்கள் தவிர்த்து வெளியில இருக்கிறவங்ககிட்ட போய் பார்த்தோம் அப்படின்னா, வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வாழ்க்கைனா என்ஜாய் பண்ணணும் சார் அப்படின்வாங்க. என்ஜாய் பண்ணணும். என்ன வாழ்க்கைனா என்ன? ஒரு சிலர் வந்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து கஷ்டமா இருக்குங்க, அதாங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சிலர் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, நான் வந்து என்ஜாய் பண்றதுக்கு பிறந்திருக்கிறேன் அது முடியல அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. இல்லைன்னா வாழ்க்கைனா என்னன்னே தெரியல சார், எங்களுக்கு தெரிஞ்சா நான் ஏன் சார் இங்க வந்திருக்கிறேன் பண்றதுக்கு வரக்கூடியவங்க, புதுசா வரக்கூடியவங்க அப்படி சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. வாழ்க்கைனா என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஒரு மனிதன் பொதுவாக ஒரு கேள்வி என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒரு பொதுவா வந்து ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கைனா ஒரு விளக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லவே இல்லை. அவன் செய்யக்கூடிய தவறுகள் தான் துன்பமாக இருக்கிறது மாதிரி சொல்லக்கூடியது. என்ன சொல்றாங்க தத்துவம் அப்படின்னா, சுத்தவெளி என்பது தன்னையே இறுக்கி சூழ்ந்து அழுத்தி கொண்டு அந்த சூழ்ந்த அழுத்தத்தினுடைய தன்மையினாலே நொறுங்கி துகளாகி அது இறை துகள் பரமாணு என்ற பெயர் பெற்று நாம பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த இறை துகளானது அதே தன்னிருக்க சூழ்ந்த அழுத்தத்தினுடைய தன்மையினாலே கொத்து இயக்கமாக விண்ணாக இயக்கம் பெற்று விண்ணிலிருந்து காற்று, நெருப்பு, நீரு, நிலம் என்று 5 பௌதீக பிரிவுகளாக தன்மாற்றம் அடைகிறது. இந்த நிலம் என்ற ஒரு பௌதீக பிரிவிலிருந்து ஓரறிவு தாவரம் முதற்கொண்டு 6வது அறிவு என்ற ஒரு சிறப்பு பெற்ற ஒரு நிலையிலே மனிதன் என்ற ஒரு நிலையில் வந்திருக்கிறது. இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்முடைய கதை அப்படின்றத ரொம்ப சுருக்கமா மகிழ்ச்சி அவங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த 6வது அறிவு சிறப்பு பெற்ற நிலையில இந்த மனிதன் ஏன் பிறந்திருக்கிறான் அப்படின்ற ஒரு கேள்வியை எடுத்துக்கொண்டு நாம் ஆராய்ச்சி செய்தோமானால் அந்த அந்த ஏன் பிறந்திருக்கிறான் அப்படின்றதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இலக்குன்ற இடத்துக்கு போயிடும். அந்த இலக்குன்ற இடத்துக்கு நமக்கு அந்த 3வது ஒரு கேள்வி நம்ம வச்சோம் இல்லைங்களா, வாழ்க்கையினுடைய இலக்கு என்ன அப்படின்றது, நான் யாரு, ஏன் இங்க பிறந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்துட்டோம் அப்படின்னா அது வந்து வாழ்க்கையினுடைய இலக்குக்கான பதிலாக நமக்கு அமையும். இப்ப முதல் கேள்வியே அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, முதல் கேள்வியில நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, வாழ்க்கைனா என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கேள்விக்கான விடை கிடைச்சிருச்சுன்னா மனிதன் தவறே செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வாழ்க்கைனா என்னன்றது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மனிதன் என்ன செய்ய மாட்டானா, தவறு செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யார் சொல்றது? மகிழ்ச்சி சொல்றாங்க. மகிழ்ச்சி போன்ற மகான்கள் சொல்றாங்க. சரிங்களா? பல மகான்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, உன்னுடைய எல்லா தவறுகளுக்கும் அடிப்படை காரணம் என்பது, உன்னுடைய அடிப்படை, அதாவது எல்லா விதமான தவறுகளுக்குமான அடிப்படை காரணம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் இறப்பு என்ற ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை மறந்து விட்டோம் அப்படின்றதான். அப்ப என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னாலே அது வந்து நம்ம பூ உலகில ஒரு உருவம் பெற்றாச்சு. சரிங்களா? தோற்றம் அடைந்துட்டோம். அப்ப பிறந்த ஒவ்வொருவருக்கும் இறப்பு என்பது உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் உணர்ந்து கொண்டோமானால் அங்கே மனிதர்கள் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது பிறப்புக்கும் மகிழ்ச்சி, அதை ரொம்ப சுருக்கமா, அதாவது இப்ப நேரடியா மகிழ்ச்சி வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம கிட்ட சொல்லல. சரிங்களா? ஏன்னா நம்மள வந்து நம்ம மேல அவங்களுக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்கு, எல்லா விஷயத்தையும் கற்பூரம் மாதிரி புரிஞ்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எதை நம்ம கிட்ட சொன்னா நமக்கு எளிமையா இருக்குமோ, அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுத்துருக்குறாங்க.
சரிங்களா? பிறப்பு, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட ஒரு நிகழ்வு என்பதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து ப்ரிப்பரேஷன், அதாவது நம்ம ஒரு ஊருக்கு டிராவல் பண்றோம் அப்படின்னா நம்ம முதல் நாளே திங்க் பண்ணி அடுத்த நாளுக்கு என்னென்ன தேவை, அந்த எத்தனை நாள் நம்ம தங்க போறோம், நம்ம எத்தனை மணிக்கு கிளம்ப போறோம், எத்தனை நாள் தங்க போறோம், எத்தனாம் தேதி நம்ம திரும்ப வருவோம், இப்படின்றதுக்கு எல்லாம் கரெக்டா நம்ம முன்கூட்டியே ட்ரெயின் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டு, இல்ல நம்ம ஏதாவது கேப் ஏதாவது புக் பண்ணோம்னா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட் புக் பண்ணிட்டு, அதாவது கரெக்டா நம்ம என்ன ட்ரெயினோ பஸ்ஸோ இல்ல கேபோ அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு எத்தனை நாள் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடைகள் அதுக்கு தேவையான நம்முடைய பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு, உதவி பொருட்கள் எல்லாம், அனுபவ பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் கரெக்டா பிளான் பண்ணி செய்வோம் இல்லைங்களா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? நம்ம பிளான்டு டிராவல் அப்படின்னு சொல்றோம். திட்டமிட்ட பயணம்னு சொல்லிடுவோம். இந்த திட்டமிட்ட பயணம் அப்படின்றதுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய பிறப்புக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னா, இந்த திட்டமிட்ட பயணமும் நம்முடைய பிறப்பும் ஒன்றுதான். திட்டமிட்ட பயணமும் நம்முடைய பிறப்பும் ஒன்றுதான். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்த திட்டமிட்ட பயணத்துல எல்லா திட்டத்துக்கும் நாமளே காரணகர்த்தாவா இருக்கிறோம். சரிங்களா? நாமளே காரணகர்த்தாவா இருக்கிறோம். அடுத்த ஒரு விஷயம், ரிட்டர்ன் டிக்கெட் முதற்கொண்டு நமக்கே டேட் தெரியும், எப்ப நம்ம ரீச் பண்ண போறோம் வீட்டுக்கு அப்படின்றது முதற்கொண்டு நமக்கு தெரியும். ஆனா மகிழ்ச்சி அந்த பிறப்பை பற்றி சொல்லும் போது, ஜேர்னி வித் கன்ஃபார்ம்டு ரிட்டர்ன் டிக்கெட், ஜேர்னி வித் கன்ஃபார்ம்டு ரிட்டர்ன் டிக்கெட். நம்ம ஏதாவது ஒரு சில நேரங்களில் டிராவல் பண்ணும்போது ட்ரெயின் டிக்கெட் வந்து முதல்ல போறதுக்கு கிடைச்சிடும், வர்றதுக்கு என்ன இருக்காதுன்னா வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும், ஆர்ஏசி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனா மாதிரி சொல்றாங்க, ஜேர்னி வித் கன்ஃபார்ம்டு ரிட்டர்ன் டிக்கெட், ஜேர்னி வித் கன்ஃபார்ம்டு ரிட்டர்ன் டிக்கெட் வித்தவுட் டேட் இஸ் கால்டு பர்த் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? வித்தவுட் டேட், அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க? பர்த் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த பிறக்கின்ற போதே இறக்கின்ற செய்தி இருக்கின்றது என்பது மெய்தானே அப்படின்ற பாடல் எல்லாம் நமக்கு இருக்கு இல்லைங்களா? பிறக்கின்ற போதே இறக்கின்ற செய்தி இருக்கின்றது என்பது மெய்தானே அப்படின்ற பாடல்கள் எல்லாம் எதுக்குன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கையினுடைய உண்மைத்தன்மையை மகிழ்ச்சி அதை இன்னும் எளிமையா சொல்லுவாங்க. பிறப்பு இறப்பு இடையே பூ உலக வாழ்வு, பிறப்பு இறப்பு இடையே பூ உலக வாழ்வு, இதை மறந்த நிலையே மாயை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் மயக்கம், மாயைன்னு சொல்லி சொல்றாங்க. இதை அறிந்த நிலைக்கு பேர் தான் ஞானம்னு சொல்லி சொல்றாங்க. இதை அறிந்து கொண்டோம் அப்படின்னா, பிறக்கும் போதே நமக்கு இறக்கின்ற தேதி இருக்கின்றது என்பது உணர்ந்து கொண்டோமானால் அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஞானம். எப்படி நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட பயணத்தை முடிச்சுக்கிட்டு கரெக்டா நம்ம வர்றதுக்கு ரிட்டர்ன் டிக்கெட்ல இருந்து அதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டு வர்றோமோ, இதே மாதிரி ரிட்டர்ன் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த டியூரேஷனுக்குள்ள, இந்த பீரியடுக்குள்ள நம்ம இந்த வாழ்க்கையில செய்ய வேண்டிய கடமைகளை நாம் முறையாக அறிந்து தெரிந்து உணர்ந்து செயலாற்ற வேண்டும். இதுதான் வந்து இந்த வாழ்க்கையினுடைய அடிப்படை அப்படின்னு சொல்லலாம். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட ஒரு நிகழ்வு என்பது வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்த மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு அடிப்படையான தேவைகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. முதல் கேள்விக்கான பதில் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட நிகழ்வு, ஜஸ்ட் அவ்வளவுதான். நீங்க வாழ்க்கையை பத்தி ரொம்ப பெருசா பிரம்மாண்டமாலாம் எதை பத்தி ஒரு கற்பனையே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப ஜஸ்ட் இது வந்து ஒரு காலையில இப்ப நமக்கு இந்த ஒரு 11 o'clock இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம். மேக்சிமம் ஒரு 12 o'clock, அதிகபட்சம் நம்ம ஒரு 12:30 முடிச்சிருவோம் அப்படின்றத நம்முடைய அஜெண்டாவா இருக்கு இல்லைங்களா? இது மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கு வந்து பிறந்துட்டோம், ஒரு டேட்ல பிறந்திருக்கிறோம் அப்படின்னா மேக்சிமம் வந்து 70 years 80 years, அதுக்கு மேல நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா 90 years, அந்த மாதிரி ஒரு 100 years 120 years நம்முடைய இந்த மனித வாழ்க்கையினுடைய பிறப்பு வாழும் நீளம் அப்படின்னு சொல்லக்கூடியது, வாழும் காலம் என்பது லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியது 120 ஆண்டுகளாக நமக்கு வகுத்து வைத்திருக்கிறார்கள். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை தரத்திற்கு ஏற்றவாறு, வாழும் விதத்திற்கு ஏற்றவாறு, வாழும் முறைக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்வினுடைய நீளம் என்பது கூடலாம் அல்லது குறையலாம், அவ்வளவுதான். ஜஸ்ட் இப்ப வந்து கொஞ்சம் நமக்கு வந்து இந்த 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 1.25 மணி நேரம் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி அது ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான். இந்த நிகழ்வுல சில விஷயங்களை நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கத்துக்க போறோம், நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணோம். அது மாதிரி இந்த வாழ்க்கையில நம்ம ஏற்கனவே நம்முடைய கர்மயத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய அனுபவங்களுடைய பதிவுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கை செயல்பாடுகளை
திருத்தி அமைத்து கொண்டு வாழும்போது இந்த பயணம் என்பது ஒரு நிறைவான பயணமாக இருக்கு. நிறைவான பயணமாக இருக்கு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான தேவைகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா? இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு தேவைகள் என்னவா இருக்கும்? சரிங்களா? பொதுவா வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, எனக்கு ஒரு வீடு வேணும் சார், ஒரு கார் வேணும் சார், ஒரு பங்களா வேணும் சார், அது வேணும் சார், இது வேணும் சார் சொல்லிட்டு நமக்கு எனக்கு கீழே ஒரு 4 பேர், அவங்களுக்கு கீழே ஒரு 40 பேர் அப்படி சொல்லிட்டு ஒரு சினிமால சொல்ற மாதிரி நம்ம ரொம்ப இயல்பா நம்முடைய வாழ்க்கை தேவைகளை விரிச்சுக்கிட்டே போவோம். அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு அடிப்படையான தேவை அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான உடல் வேணும். சரிங்களா? உடல் உயிர் மனம்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் பேசிக் எசென்சியல் நீடுன்னு சொல்லக்கூடியது. நீங்க இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நமக்கு உடல் உயிர் மனம் அது நல்லா தெரியும். ஆனா என்ன சொல்றாங்கன்னா ஆரோக்கியமான உடல் வேணும் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு. அடுத்தது நல்ல திணிவு பெற்ற உயிர் சக்தி வேணும். சரிங்களா? அந்த என்ன சொல்றாங்க ஒரு வைட்டாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது, வைட்டல் ஃபோர்ஸ் சொல்லக்கூடியது திணிவு பெற்ற நிலையில் இருக்க வேண்டும். சரிங்களா? உடல் இருக்கணும், அந்த உடலில் உயிர் இருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நல்ல குணநலமுள்ள மனம் வேண்டும் சொல்றாங்க. சரிங்களா? இந்த 3 தான் அடிப்படை. உடல் உயிர் மனம்ன்றது சாதாரணமா எல்லாருக்குமே இருக்கு. அத வாழ்க்கைய வாழ தெரிந்தவர்களுக்கும் இருக்கு, வாழ தெரியாதவர்களுக்கும் இருக்கு. ஆனா அடிப்படையில வாழ்க்கைய ரொம்ப மகிழ்ச்சியா நிறைவா வாழணும் அப்படின்னா ஆரோக்கியமான உடல், நல்ல திணிவு பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய உயிராற்றல், அதற்கு பின்பு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல குணநலமுடைய மனம் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குண நலமுடைய மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்ததா இந்த 3 இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிகரமாக நிறைவாக இருக்கும். இந்த நிறைவாக இருக்கிறதுக்கு நம்ம நிறைய லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறோம். சரிங்களா? அந்த லிஸ்ட்டை வந்து கரெக்ட் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் வந்து நமக்கு ஆசை சீரமைத்தல்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா? ஆசை சீரமைத்தலுக்கு முன்னாடியே நம்முடைய வாழ்க்கையில தேவையற்ற ஆசைகளை நீக்குவதற்கான ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கு. அடிப்படையான சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நம்முடைய மனவளக்கலை பாடத்துல எடுத்த உடனே போகும்போது முதல்ல என்ன பாடம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அகத்தாய்வு பயிற்சி. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்கினை தவம்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா? ஆக்கினை தவத்துக்கு முன்னாடி உடற்பயிற்சி கொடுத்துருவாங்க. முதல்ல சொன்ன இல்லைங்களா ஆரோக்கியமான உடல், நல்ல திணிவு பெற்ற உயிர் சக்தி, அடுத்தது குணநலமுடைய மனம். இது 3 நமக்கு தேவைன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த ஆரோக்கியமான உடலுக்கு அடிப்படையான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உடற்பயிற்சி. சரிங்களா? இந்த உடற்பயிற்சி 5 அளவு முறை இது ரெண்டுமே எங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அடிப்படை பயிற்சியில ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லயே நமக்கு கொடுத்துடுறாங்க இல்லைங்களா? இப்ப இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லயே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நல்ல முறையாக உடற்பயிற்சி செய்து வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய குறைபாடுகள் சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் அடைந்து நல்ல நிலைக்கு அவங்க வந்துடுறாங்க. உடற்பயிற்சி அவங்க கரெக்டா செஞ்சுட்டு வந்தாங்கன்னாலே. அடுத்தது காயகல்ப பயிற்சி செய்யும் போது 5 அளவு முறையை சேர்த்து கடைபிடிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உயிர் சக்தி திணிவு பெற்ற நிலையில் மேம்படுகிறது. அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப மனசை வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறைவு பெறணும் அப்படின்னா மன நிறைவு வரணும்னா முதல்ல அதுக்கு மன அமைதி வேணும். மன நிறைவு வரணும்னா முதல்ல மன அமைதி வேணும் இல்லைங்களா? அந்த மன அமைதிக்கு முதல் தொடக்கமாக நமக்கு ஆக்கினையில தவம் கொடுக்குறாங்க. ஆக்கினை தவத்தை நம்ம கரெக்டா செய்து கொண்டே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்பது நிச்சயமாக குறைவாகும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருக்கக்கூடிய குறைகள் என்று சொல்லக்கூடியது நிச்சயமாக குறைபடும். நம்முடைய இலக்கு என்பது என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல நம்ம இப்ப முதல்ல சொன்னோம் இல்லைங்களா அந்த ஜேர்னியை எங்க ஸ்டார்ட் பண்ணோமோ அங்க வந்து முடிக்கிறது தான் நமக்கு ப்ரோக்ராம், பயணம்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? வீட்டுல இருந்து கிளம்புறோம்னா திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம்னா நமக்கு ஹாப்பி. இப்ப நம்ம மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி ரோட்ல போயிட்டு இருக்கவங்களை கூப்பிட்டு கேளுங்க, நீங்க எங்க சார் போறீங்க அப்படின்னு கேட்டோம்னா நான் வீட்டுக்கு போறேன். எங்க இருந்து வர்றீங்க? வீட்டுல இருந்து வர்றேன், திரும்ப ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? நாம பொதுவா வந்து இதே மாதிரி நீ இந்த பிறவிக்கு முன்னாடி எங்க இருந்த அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா நம்ம இங்க வர்றதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. அதே மாதிரி நமக்கு தெரியாது. இப்ப இருக்கக்கூடிய மனவளக்கலைக்கு வராத அன்பர்களுக்கும் பெரும்பாலும் தெரியறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. சரிங்களா? நம்ம எங்கிருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னா சிவம் என்று சொல்லக்கூடிய சுத்தவெளியிலிருந்தான் நான் வந்திருக்கிறேன். மகிழ்ச்சி ஒரு முறை அந்த மீட்டிங்ல பேசும்போது விஞ்ஞானிகள் பேசி கொண்டிருக்கக்கூடிய மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது நான் வந்து ஜான் ஃப்ரம் இந்த ஆஸ்திரேலியா,
நான் வந்து டேவிட் ஃப்ரம் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஞ்ஞானிகளும் அறிஞர்களும் அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது ஐ எம் வேதாத்ரி ஃப்ரம் வெட்டவெளி அப்படின்னு சொல்லக்கூடிய மகன். அவங்க எந்த இடம், வீடுகளுக்கெல்லாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுத்தவெளி தான் என்னுடைய வீடு என்பதை அவர்கள் உணர்ந்து அதை அனைவருக்கும் உணர்த்த வேண்டும் என்பதை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் அவங்க நினைத்து கொண்டே இருந்தனால்தான் அந்த அறிஞர்கள் நிறைந்த அந்த விஞ்ஞானிகள் நிறைந்த சபையில் கூட இந்த ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அவருடைய பெயரை சொல்லும் போது கூட வேதாத்திரி ஃப்ரம் வெட்டவெளி சுத்தவெளி அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில நமக்கு வந்து நம்முடைய அந்த வாழ்க்கையினுடைய இலக்கு என்பது அறிவின் முழுமை அடைதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்முடைய வீடு, நம்முடைய சொந்த வீடு என்பது எங்கே இருக்கிறது, அதை நாம் அடைவதற்கான வழிமுறை என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்பது அதனுடைய பயணம்னு சொல்லலாம். சரிங்களா? என்னுடைய வீடு என்பது எங்கே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது அதுதான் அறிவின் முழுமை. சரிங்களா? என்னுடைய நம்ம சாதாரணமா வீட்டுக்கு போய் திரும்ப ரோட்ல போயிட்டு இருக்கோமோ, பஸ்ல ஏறிட்டு நம்ம ஏதாவது ஒரு ஊருக்கு, எனக்கு இந்த ஊருக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் கொடுங்கன்னு சொன்னா அவர் கண்டக்டர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொல்ல கேட்டீங்கன்னா, அவரு எனக்கு இந்த மாதிரி ஒரு சென்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லலாம், திருச்சிக்கு போகணும்னு சொல்லலாம், சேலத்துக்கு போகணும்னு சொன்னோம்னா நம்மளை என்ன செய்வாரு, டிக்கெட் கொடுப்பார். சரிங்களா? எந்த ஊருக்கு போறேன்னு தெரியல, எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்மளை நேரம் எங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னா ஒரு மனநல மருத்துவமனையில தான் போய் சேர்ப்பாங்க. அப்ப என்னன்னா இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட ஒரு நிகழ்வு. அந்த வாழ்க்கையினுடைய இலக்கு என்பது நான் பிறப்பதற்கு முன்னாக எங்க இருந்தேனோ, நான் இந்த தோற்றம் பெறுவதற்கு முன்பாக எங்கே இருந்தேனோ, இந்த மனித தோற்றம் பெறுவதற்கு முன்பாக எங்கே இருந்தேனோ, இந்த பௌதீக பிரிவுகளுடைய தோற்றம் பெறுவதற்கு முன்பாக எங்கே இருந்தேனோ அந்த முகவரியை தெரிந்து கொண்டு அந்த இலக்கை நான் அடைவதற்கான ஒரு பயணம் என்பது அந்த வாழ்வில் நடைபெறக்கூடிய நடைமுறைகள் அப்படின்னு சொல்லலாம். இது பயணம் சொல்லக்கூடியது. அப்ப அந்த வாழ்க்கையினுடைய இலக்கு என்பது அறிவில் முழுமை பேறு அடைதல் அப்படின்றதான் அடிப்படையான ஒரு விஷயமாக நமக்கு அருட்தந்தை அவர்கள் நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார்கள். அப்ப நம்ம இந்த போகும்போது எனக்கு டிக்கெட் கேட்டா அந்த ஊருன்னு சொன்னா வந்து நமக்கு மதிப்பு இருக்கும். எந்த ஊருக்கு போறேன்னு தெரியலன்னு சொன்னோம்னா நம்மள ஏதாவது ஒரு மனநல மருத்துவமனையில தான் கொண்டு போய் நேரம் நிப்பாட்டுவாங்க அந்த பஸ். அது மாதிரி இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. சரிங்களா? அப்ப இந்த வாழ்க்கைக்கு அதுதான் பொருந்தும். நம்ம வந்து அந்த முறையான ஒரு விளக்கம் பெற்று அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோமானால் பயணம் சிறப்பாக இருக்கும். அந்த கேள்விகளுக்கு விடை தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம ஒண்ணு இங்க வாழ்க்கை சிக்கல்களா இருக்கு பாத்தீங்களா, ஒண்ணு மருத்துவமனையில இருக்கு, இல்ல காவல் நிலையங்கள்ல இருக்கு, அல்லது நீதிமன்றங்கள்ல இருக்கு, இல்லைன்னா தேவையற்ற பழக்கங்கள் சமுதாயத்தில் நிலவக்கூடிய குற்றங்களுக்கெல்லாம் அடிப்படை மூல காரணமாக இருக்கக்கூடிய போதை பழக்கங்கள். இதுதான் வந்து சமுதாயத்துல இன்னைக்கு சாதாரண மனிதர்கள் படக்கூடிய அந்த துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கான வடிகாலாக இருக்கு. அங்க நடக்கக்கூடிய அவங்களுக்கான புகழிடம்னே சொல்லலாம். அது மாதிரியான ஒரு சூழல் தான் இன்னைக்கு வந்து சமுதாயத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த வாழ்க்கை என்பது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட ஒரு நிகழ்வு. இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவை அப்படின்னு சொல்லக்கூடியத நமக்கு 12 தத்துவங்களாக கொடுத்திருக்கிறார்கள். நம்ம அடிப்படை பயிற்சியிலே இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்னா அதுக்கான எலிஜிபிள் கிரிட்டீரியாக்க வந்துடுறோம். நம்ம ஆரோக்கியமான உடல், நல்ல திணிவு பெற்ற உயிர் சக்தி, உடற்பயிற்சி, காயகல்பம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆக்னை துரியம், ஆக்னை சாந்தி துரியம் அதுலயே எடுத்துடுறோம் இல்லைங்களா அடிப்படை பயிற்சியிலேயே. அப்பவே என்ன வந்துடுறோம் அப்படின்னா இந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கான எலிஜிபிள் கிரிட்டீரியாக்குள்ள வந்துடுறோம். இப்ப இந்த அந்த வாழ்க்கையை வாழ்வதற்குரிய அந்த தகுதிக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் சில விஷயங்களை வந்து அடிப்படையில் நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஆசை சீரமைத்தல் போயிட்டு அந்த சுத்தவெளிதான் மனிதனா வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இறைநிலை பிளஸ் 3 களங்கங்கள் சேர்ந்ததுன்னா மனிதன் சொல்லி சொல்றோம் இல்லைங்களா. அப்ப இறைவனை உணரணும், அப்படி எனக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைவனை உணரணும் அப்படின்னா அந்த 3 களங்கள் மனிதன் மைனஸ் 3 களங்கங்கள்னு சொல்றோம். அப்ப இந்த 3 களங்கங்கள் தான் ஆணவம், கண்மம், மாயைன்னு சொல்றோம். இந்த ஆணவம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் தனது என்ற பொருத்தமில்லாத தம்பதியராக இணைந்து இந்த தேவையில்லாத 6 குழந்தைகளை பெற்றெடுக்கிறது அப்படின்றத சொல்றாங்க மகிழ்ச்சி. இது பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 தேவையற்ற குணங்கள் என்னவாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிறைமனம், பொறுமை, ஈகை, கற்பு நெறி, சமநோக்கு, மன்னிப்பு அப்படின்ற 6 நற்குணங்களாக மாற்றம் பெறுவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அறிவின் முழுமை பேறு அடைதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இதுல முதல் விஷயமாகிய அந்த நிறைமனம்னு சொல்லக்கூடியது ஆசை சிரமைத்தல் செய்ததுக்கு அப்புறம் தான் வரணுமா அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்க கொஞ்சம் ஆழமா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசை சிரமைத்தல் பயிற்சிக்கு நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டோம்னா
உங்களுக்கு எப்ப அந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் தெளிவாக வந்து விட்டதோ அப்பொழுதே உங்களுக்கு நிறைமனம் என்பது வந்துவிட்ட வேண்டும், வந்துவிடும். வாழ்க்கையை பற்றிய புரிதல் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கை என்பது, வாழ்க்கைக்கான தேவை என்பது என்னன்னு சொல்றாங்கன்னா, தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவின் நிலைப்படிகள் 3. இந்த 12 தத்துவங்களை இயல்பாக புரிந்து கொண்டோமானால் நான் ஆல்ரெடி ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஸ்டேட்ல தான் இருக்கிறேன். தேவைகள் 3 என்னவா இருக்கு? நமக்கு பசி தாகம் போன்றவற்றை தீர்ப்பதற்கான தேவை உணவு, நீர். எனக்கு ஏற்கனவே எல்லாம் வல்ல இறையாற்றலுடைய கருணையினாலும் இயற்கையினுடைய கொடையாலும் சமுதாயத்தினுடைய உழைப்பினாலும் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் கிடைத்து கொண்டேதான் இருக்கிறது. அது எப்பொழுதும் எனக்கு குறை வைத்ததே கிடையாது. ஏன்னா நம்ம இந்த இணைப்புல இருக்கக்கூடியவங்க, மனவளக்கலை பயிற்சிகள் இருக்கக்கூடியவங்க, நமக்கு உலகத்துல இருக்கக்கூடிய இந்த கிட்டத்தட்ட 800 to 1000 கோடி மக்கள் தொகை சொல்றாங்க. அதுல கிட்டத்தட்ட 80-90% மக்களுக்கு இது எல்லாம் இயல்பா கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கு. அந்த 10% மக்கள்ல நாம இல்ல, அதுவே ஒரு நிறைமனம். தேவைகள் 3ல ஃபர்ஸ்ட் இது உணவு, நீர் அப்படின்ற இடத்துக்கு வந்துடும். அடுத்தது என்ன சொல்றோம்? தட்பவெட்ப மாறுதல் அப்படின்ற இடத்துல வரும்போது உடை இருப்பிடம். இந்த உடை இருப்பிடத்தை எனக்கு என்னவா இருக்கு? முதல்ல சொன்ன மாதிரி எல்லாம் வல்ல இறையாற்றலுடைய கருணையினாலும் சமுதாயத்தினுடைய உழைப்பினாலும் இயற்கையினுடைய கொடையினாலும் நமக்கு ஏற்கனவே எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. சரிங்களா? அதற்கு நான் என்ன செய்யலாம்? ஒரு நிறைவான மனத்தோடு நன்றி உணர்வோடு நான் வாழலாம். அடுத்ததா என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்முடைய உடல் கழிவுகளின் உந்து வேகம், இதை தணிப்பதற்கான தேவைகள். இந்த விதத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கொஞ்சம் முன்னவோ பின்னவோ, அதாவது ஒரு சிலருக்கு முன்கூட்டியே கிடைத்திருக்கலாம், ஒரு சிலருக்கு கொஞ்சம் காலம் தள்ளி போகலாம். ஏன்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த தள்ளி போறதுக்கான அடிப்படை காரணம் என்னன்றத ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலே அங்க என்ன இருக்காதுன்னா, தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் குறைவாய். என்னுடைய எதிர்பார்ப்பு தான் அங்க ஏமாற்றமாக மாறுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு விளக்கத்துக்கு கிடைச்சிட்டோம் அப்படின்னா, இந்த உடல் கழிவுகளின் உந்துவேகத்தை தணிப்பதற்கான இயற்கை வசதிகள், அடுத்தது பாத்தீங்கன்னா ஆண் பெண் நட்புறவு அப்படின்றதுக்கு எல்லாமே என்னுடைய தவறான எதிர்பார்ப்பு தான் எனக்கு இது போன்ற வாய்ப்பு வசதிகள் எனக்கு அமையவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதற்கு எனக்கு இந்த திருமணம் தள்ளி போறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அங்க இருக்காது. அப்ப அடிப்படையில தேவைகள் 3 எனக்கு நிறைவாயிருச்சு அப்படின்னா, இது பேசிக் எசென்சியல் நீடுல நான் என்ன ஆயிடுறேன்னா ஃபில்ஃபில் ஆயிடுறேன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா காப்புகள் 3 அப்படின்ற ஒரு விஷயத்த வரும்போது ஒவ்வொன்றும் நமக்கு என்னென்ன வாரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வேற்றுயிர் பகையிலிருந்து காப்பு. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே நமக்கு நட்பா இருக்கிறாங்களா அப்படின்னா நிறைய பேருக்கு அது சந்தேகமா தான் இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த ஒவ்வொருத்தரும் நட்புறவோடு இருக்கணும். அடுத்தது இயற்கை சீற்றங்கள்ல இருந்து காப்பு, தற்செயல் விபத்துக்களில் இருந்து நமக்கு ஒரு காப்பு முறை வேண்டும். இதற்கு நமக்கு ஏற்கனவே அருட்தந்தையவர்கள் ஒரு மிக சிறந்த ஒரு காப்பு கொடுத்திருக்கிறாங்க, அருட்காப்பு என்ற ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அறநெறிகள் 3, ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 விஷயங்கள். இதை நான் முறையாக, ஒழுக்கம் என்பது தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மை தரக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ஒழுக்கத்தின் வகைப்படும். சரிங்களா? இத நம்ம முறையாக தெரிந்து கொண்டு அதை முறையாக கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்கும். கடமை என்பது, நான் 15 வயது வரை எனக்கு உழைக்க தெரியாது, 60 வயதிற்கு மேற்பட்டு எனக்கு உழைக்க முடியாது, இடைப்பட்ட காலத்தில் நான் வாழும்போது எனக்கும் சமுதாயத்திற்கும் தேவையான, நான் சமுதாயத்திடம் பெற்ற கடனை திரும்பி செலுத்தக்கூடிய ஒரு செயல் என்பது கடமையின் வகைப்படும் அப்படின்ற விஷயத்தை நாம புரிந்து கொள்ளலாம். ஈகை என்பது, எனக்கு இந்த சமுதாயம் கொடுத்த வாழ்க்கை வசதிகளை நான் அனுபவித்து அந்த அனுபவத்தின் வாயிலாக எனக்கு நிறைவு பெற்று என்னிடம் கூடுதலாக இருக்கக்கூடிய அறிவாற்றல், உடலாற்றல், பொருளாற்றல், இது 3ஐயும் இந்த சமுதாயத்திற்கு திரும்பி செலுத்தக்கூடிய ஒரு முறை என்பதை ஈகையின் வகையாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த ஒழுக்கம், கடமை, ஈகை என்பது அறநெறி பண்புகளாக நமக்கு போதித்திருக்கிறார்கள். அடுத்தது என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நம்முடைய நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேறு என்று சொல்லக்கூடிய பக்தி, யோகம், ஞானம், இந்த 12 தத்துவங்களை நாம் முறையாக புரிந்து கொண்டோம். பக்தி என்பது என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை ஆன்மீக ஞானம் பெற்ற பெரியோர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வகைப்படுத்தி அந்த வகையின் வழியாக நாம் எந்த ஒரு கேள்விக்குள்ளாகணும் அவங்க சொன்ன விஷயத்தை அப்படியே கடைபிடித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அதற்கு பேர் பக்தி, நம்பிக்கை என்று சொல்கிறோம். விளக்கம் என்பது, நான் ஏன் செய்கிறேன், எதற்கு செய்கிறேன் அப்படின்ற விளக்கத்தை பெற்று அதன்படி நாம் செயலாற்றும் போது அதை யோகம் என்று சொல்கிறோம். அனைத்து இயக்கத்திற்கும் அணுமுதல் கொண்டு அண்ட சராசரம் அனைத்திற்கும் தோற்றம், இயக்கம், முழுமை, அதனுடைய நிறைவு அத்தனையும் விளக்கம் பெற்று அதன்படி
என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் ஆனால் அதற்கு பெயர் ஞானம் என்று நம்ம சொல்கிறோம். அப்ப இவ்வளவு விஷயங்கள், இந்த 12 தத்துவங்களை நாம இயல்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னால நமக்கு என்ன இருக்காதுன்னா அந்த குறைன்னு ஒன்னே இருக்காது. ஐ எம் ஆல்ரெடி இன் சாட்டிஸ்ஃபைடு ஸ்டேட். எனக்கு என்ன இருக்குன்னா, நான் நிறைவான மனநிலையில தான் ஏற்கனவே இருக்கிறேன். எனக்கு அங்க எந்த குறையுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த சில விஷயங்களை நமக்கு பக்தியில மகிழ்ச்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க நமக்கு மனவளக்கலைக்கு வந்த பின்னாடியும் எனக்கு நான் அங்க போறதா இங்க போறதா அப்படின்ற ஒரு குழப்பங்கள், கேள்விகள், அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி நீங்க இதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கடைபிடித்த அத்தனை விஷயங்களையும் மிக சிறப்பாக செய்து வந்தீர்கள். அந்த சிறப்பான செயல்பாட்டின் காரணமாகத்தான் ஒரு அரும்பெரும் குருவை அடைந்திருக்கிறீர்கள். சரிங்களா? நானு 1ஆம் கிளாஸ்ல நல்லா படிச்சேன்னா 2ஆம் வகுப்பு போகலாம். 2ஆம் வகுப்பு நல்லா அங்க எழுதக்கூடியது, படிக்கக்கூடியது, பேசக்கூடியது, பழகக்கூடியது, அதுல எல்லாம் தகுதி பெற்றா 3ஆம் வகுப்பு. அடுத்து ஒவ்வொரு வகுப்புலையும் இப்ப 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறணும் அப்படின்னா என்னுடைய அதற்கான ஒரு தேர்ச்சி விகிதத்திற்கு ஒரு மார்க் வச்சிருக்கிறாங்க. அப்ப அதுல எல்லாம் தேர்ச்சி பெற்றாச்சுன்னா நான் 11ஆம் வகுப்பு. அடுத்து அதுல தேர்ச்சி பெற்றாச்சுன்னா 12ஆம் வகுப்பு. அப்ப அதுலயும் தேர்ச்சி பெற்றாச்சுன்னா கல்லூரி போயிடுறேன். மறுபடியும் கல்லூரியில வந்து உங்களை நீங்க 1ஆம் வகுப்பு பாடத்தை எடுத்து படிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எப்படி இருக்கும்? ஓயாயோ, எனக்கு நான் ஏற்கனவே எல்லாமே தெரியும், நீ இது போய் திரும்ப போய் சொல்லி கொடுக்குற. இப்ப நம்ம படிக்கிறது 1ஆம் வகுப்பு பாடம் தான். சரிங்களா? நம்ம கரெக்டா முறையா படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட எந்த கேள்வியும் இருக்காது, எந்த குழப்பமும் இருக்காது, எந்த குறையும் இருக்காது. ரொம்ப நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும், ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழ முடியும், ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைய வாழ முடியும். அப்ப அந்த அந்த இந்த இடத்துலதான் மகிழ்ச்சி வந்து ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா ஒரு சிலை வணக்கத்துல இருந்திருக்கிறோம். சரிங்களா? அந்த பக்தி மார்க்கத்துல இருந்திருக்கிறோம். அந்த பயணம் அப்படின்னு சொல்லி வரும்போது அடுத்த கட்டத்துக்கு போகணும். நம்முடைய வாழ்க்கையில வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நிலைக்கு நம்ம போகணும். ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா நான் வந்து அடுத்த நிலைகளுக்கு போகும்போது தான் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னுடைய மனசுக்கு நிறைவா இருக்கும், என்னுடைய ஆன்மாவுக்கு அது நிறைவானதா இருக்கும். அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண் காது மூக்கு வைத்து கதைகள் சொல்லி, சிலை வணக்கத்தை பத்தி மகிழ்ச்சி சொல்றாங்க. கண் காது மூக்கு வைத்து கதைகள் சொல்லி கருத்துக்கு கடவுள் தன்னை சிறுமையாக்கி புண்பட்ட நெஞ்சங்கள் மேலும் புண்ணாய். ஏற்கனவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நொந்து போயிருக்கிறேன். அந்த புண்பட்ட நெஞ்சங்கள் மேலும் புண்ணாய் போகும் வழி அறியாது தவித்து வாழ்வில் கண்கலங்கி நிற்போர்க்கும் கடவுளுடைய தன்மை கர்மத்தின் விளைவாக, என்னுடைய செயல்ல நான் செய்த செயல்களுடைய விளைவாக எழுந்து இயங்கும் உண்மையதை விளக்குவதே இக்காலத்திற்கு ஒத்த உயிர் தொண்டாகும். இன்னைக்கு உள்ள உலக மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கையில கடவுளுடைய தன்மை என்பது செயல் விளைவு, அதற்கு பெயர் இறை நீதி. இந்த விஷயத்தை நாம் உணர்ந்து அதை என்ன செய்யறோம்? உலக மக்களுக்கு விளக்குவதே ஒத்த தொண்டாகும். உணர்வோம், அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த உலக மக்களுக்கு தேவையான விஷயங்களை நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு என்பது உண்டு. அதற்கு பெயர் தான் இறை நீதி. அதுதான் இறையினுடைய தன்மை. இறையினுடைய தன்மை என்பது அந்த நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு வரக்கூடிய விளைவுதான் அப்படின்ற விளக்கத்தை நாம எடுத்து சொல்ல வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான பணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இந்த மனவளக்கலையில இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அறங்காவலர்கள், அருள்நிதியர்கள், துணை பேராசிரியர்கள் அத்தனை பேருக்கும் அருட்தந்தை அவர்கள் ஒரு வேண்டுகோளாக இதை சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கிறது. வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த 12 தேவைகள்ல ஆல்ரெடி நான் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஸ்டேட் தான். எத்தனையோ பேருக்கு வந்து இருப்பதற்கு இடம் இல்லை, உடுப்பதற்கு உடை இல்லை. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 10% கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி மக்களுக்கு மேலாக என்னவா இருக்கிறாங்கன்னா உணவு தேவை குறைபாடோடு இருக்கிறாங்க. சரிங்களா? உடை தேவையோட இருக்கிறாங்க. அதுக்கு இருப்பதற்கு
இடவசதி இல்லாம இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒரு 10% மக்கள் இது போல இப்படித்தான் இருக்கிறாங்க அப்படின்றது உலக சுகாதார நிறுவனமும் நம்முடைய ஐக்கிய நாடுகள் சபைன்னு சொல்லக்கூடிய யுஎன்ஓவும் இது மாதிரி IMF சொல்லக்கூடிய சர்வதேச நிதி முனையம் இது போன்ற அமைப்புகள் எல்லாம் ஒரு கணக்கெடுத்து வைத்திருக்கிறார்கள். சரிங்களா? அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு நிறைவான நிலையில தான் இருக்கிறேன். இதுல எனக்கு எந்த குறையும் இல்ல. முதல்ல விஷயம், நம்ம வாழ்க்கை என்பது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட ஒரு நிகழ்வு. அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான தேவைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆரோக்கியமான உடல். ஏன் ஆரோக்கியமான உடல் வேணும் அப்படின்னா, ஏன் சுத்தவெளி மனிதனா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அதுபாடு சும்மா இருக்க வேண்டியதானே, செவனேன்னு இருக்க வேண்டியதானே, ஏன் மனுஷனா வந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்விக்கு மாதிரி சொல்லக்கூடிய விடை என்பது தன்னுடைய அழகை தானே ரசிப்பதற்கு, தன்னுடைய அழகை தானே ரசிப்பதற்கு அந்த இயற்கை எனும் பேராற்றல் மிக சிறந்த ஒரு வடிவெடுத்து வந்திருக்கிறது. அதற்கு பெயர் தான் மனிதன் என்ற ஒரு உருவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அப்ப நீங்க இந்த இயற்கையை ரசிக்கணும், தன்னுடைய அழகை ரசிக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன வேணும்? இந்த புலன்கள் அமைந்திருக்கிறது. இந்த புலன்கள் ஆரோக்கியமாக செயல்படணும் அப்படின்னா இந்த ஆரோக்கியமான உடல் என்பது அடிப்படையான தேவை. சரிங்களா? அப்ப உங்களை ஒரு டிராவல் கூட்டு போறாங்க, ஒரு பயணம், ஒரு ஊட்டி, கொடைக்கானல், இல்ல சிம்லா, டார்ஜிலிங் அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டு போறாங்கன்னு வச்சுக்கங்களேன். காசி, ராமேஸ்வரம், அது மாதிரி ஆன்மீக சுற்றுலா கூட எடுத்துக்கலாம். அதுவும் இயற்கை சார்ந்த இடங்கள் தான். இங்கேயும் கடல் இருக்கு, நதி இருக்கு, ஆறு இருக்கு, வனம் இருக்கு, எல்லாமே இருக்கு இல்லைங்களா? இப்ப அங்க போய் இந்த மாதிரியான இடங்களுக்கு உங்களை கூட்டு போனோம் அப்படின்னா, எனக்கு கால் வலிக்குதுங்க, எனக்கு முழங்கால் வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம அந்த இடத்த போய் பார்க்க முடியுமா? அப்ப அடிப்படையில நான் அதை பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு என்னுடைய உடல் ஆரோக்கியமா இருந்ததுன்னா நான் ஒரு வகையில் என்னவா இருக்கிறேன்? நிறைவு பெற்ற மனம் எனக்கு வந்துடும். சரிங்களா? அடுத்தது உயிர் சக்தி. நான் அந்த பயணம் போவதற்கு அடுத்து அங்க உள்ள எனக்கு கூட வரக்கூடிய ஒரு 4 பேருக்கு உதவக்கூடிய அளவுக்கு எனக்கு உயிராற்றல் திணிவோட இருக்குன்னா அதை விட எனக்கு வேற என்ன வேணும்? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அங்க போகக்கூடிய இடத்துல இது நல்ல ஆரோக்கியமான உடல் இருந்தா தான் மாதிரி சொல்றாங்க, ஆரோக்கியமான உடல்ல தான் அறிவு திறம்பட இயங்கும்ன்றாங்க. எங்க இயங்குதான்? ஆரோக்கியமான உடல் இருந்தால் மட்டும்தான் அங்க அறிவு திறம்பட இயங்கும். யாராவது கொஞ்சம் அறிவுல முன்ன பின்ன உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னா என்ன செய்யணும்? அவங்க ஏதோ உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க. எப்ப நம்ம கிட்ட வீட்டுல வாழ்க்கை துணையோ இல்ல பெற்றோரோ இல்ல நம்ம குழந்தைகளோ நம்ம கிட்ட ஏதாவது சத்தம் போடுறாங்க அப்படின்னா, நானே தலை வழியில இருக்கிறேன், நீங்க வேற ஏன் தொல்லை பண்றீங்க? அவங்க என்னது? உடல்நல குறைபாடு நம்ம கிட்ட கோபத்தை காட்டுவாங்க. நானே வயிற்று வழியில இருக்கேன், ஏன் என்னைய போய் சொல்றீங்க? எனக்கே கால் வலிக்குது, என்னை போய் கடைக்கு அனுப்புறீங்க, பிள்ளைங்க சொல்லக்கூடியது. அப்ப என்னன்னா ஆரோக்கியமான உடல் இருந்ததுன்னா அங்க அறிவு திறம்பட இயங்கியதுன்னா நம்ம சொல்லக்கூடிய நபரோட தேவை என்ன, அதை நம்ம பூர்த்தி பண்ண முடியுமா அப்படின்றத தெரிந்து கொண்டு நம்ம செயலாற்றலாம். அடிப்படை என்பது ஆரோக்கியமான உடல். அடுத்தது என்ன சொல்றோம் அப்படின்னா திணிவு பெற்ற உயிர் சக்தி. சரிங்களா? அதற்கு நமக்கு காயகல்பம் போன்ற பயிற்சிகள் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம 4 பேருக்கு உதவக்கூடிய நிலையில இருந்தோம்னா 4 பேர் நம்மள எல்லோருமே விரும்புவாங்க. நீங்க உதவக்கூடிய நிலையில இருந்தீங்கன்னா தான் உங்க வீட்டிலேயே உங்களை விரும்புவாங்க. அது வாழ்க்கை துணையா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, உங்களுடைய பெற்றோரா இருந்தாலும் நீங்க உதவிகரமா இருந்தீங்கன்னா உங்களை இயல்பா விரும்புவாங்க. நீங்க ஒருத்தருக்கு உதவியை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்கும்? அந்த விருப்பம்ன்றது கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். சரிங்களா? இது யதார்த்தமான உண்மைன்னு சொல்லலாம். அப்ப ஆரோக்கியமான உடல், அடுத்தது உயிர் சக்தி, திணிவு பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய நிலையில உயிர் சக்தி, அடுத்தது நல்ல குணநலப்பேருடைய மனம்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா? அந்த மனம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம டிராவல் சொன்னோம் இல்லைங்களா, ஊட்டி, கொடைக்கானல், இல்ல டார்ஜிலிங், சிம்லா, காசி, ராமேஸ்வரம், அப்படி அயோத்தின்னு சொல்லி போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். போகும்போது நம்ம நல்ல குணநல பேர்னா வேற ஒண்ணும் கிடையாது. எனக்கு உங்க தங்கச்சி வந்தான்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா அங்க என்ன இல்ல? குணம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப எனக்கு யார் வந்தாலும் சரி, நான் பாட்டுக்க இப்ப நம்ம ஒரு பஸ்ல போறோம், பஸ்ல போகும்போது என் பஸ்ல இந்த பஸ்ல அவர் ஏறினான்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம போய் சேர்ற இடத்துக்கு கரெக்டா போக முடியுமா? போக முடியாது. அப்ப இந்த பயணம் என்பது இந்த பூமியவே எடுத்து பாருங்களேன், கிட்டத்தட்ட 800 கோடி 1000 கோடி மக்கள் தொகை சொல்றாங்க இல்லைங்களா? இதுல நல்லவங்க இருக்கிறாங்க, புண்ணிய ஆத்மாக்கள் இருக்காங்க, மகான்கள் இருக்கிறாங்க, சித்தர்கள் இருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? இப்பவும் இருக்கிறாங்க. நல்ல யோகிகள் இருக்கிறாங்க. இது மாதிரி தேவையற்ற செயல்களை செய்யக்கூடியவர்களும் இங்கதான் இருக்கிறாங்க. தேவையற்ற செயல்பாடுகளை செய்யறவங்களும் இந்த பூமியில தானே இருக்கிறாங்க. அப்ப அவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நான் இந்த பூமியில வாழ முடியாது அப்படின்னு சொல்றதும், இவங்க இருந்தாங்கன்னா நான் அந்த டூர் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றதும் ஒண்ணுதானே? ரெண்டுக்கும் வித்தியாசம் எதுவும் இருக்கா?
வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. அப்ப என்னன்னா, யார் எப்படி இருக்கிறாங்களோ அவங்கவுங்க அப்படி அப்படியே இருக்கட்டும், நான் பாட்டுக்கு என்னுடைய செயலை சிறப்பா செய்வேன் அப்படின்றத புரிந்து கொண்டு நாம சிறப்பா எல்லாரோடையும் இணங்கி இணக்கமாக செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்து கொண்டோமானால் அந்த பயணம் என்பது ரொம்ப சிறப்பா இருக்கும். இலக்கு என்பது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா, அங்க இலக்கை போய் அடைந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆயிரும்? ஒண்ணுமே இல்ல. சுத்த வெளின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த இலக்கை நம்ம சுத்த வெளியில போய் தவம் பண்ணும் போது எனக்கு என்ன இல்ல, அங்க ஒரு தேவையும் இல்ல, அங்க எதுவுமே இல்ல. சரிங்களா? அங்க எதிர்பார்ப்பு இல்ல, ஏமாற்றம் இல்ல, தேவை இல்ல, கோபம் இல்ல, வஞ்சம் இல்ல, பகை இல்ல, எதுவுமே அங்க இல்ல. அப்ப அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடையக்கூடியது பரிபூரண அமைதி மட்டும்தான். அந்த இலக்குல வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது அமைதி மட்டும்தான். அப்ப இலக்குல போனதுக்கு அப்புறம் தான் அது கிடைக்குமா அப்படின்னா, அது இறந்த பின்னாடிதான் கிடைக்குமா அப்படின்னா இல்ல. அந்த பயணத்தின் போதே ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு மன நிறைவாக, ஒரு சாந்தமாக, ஒரு சமாதானமாக, அன்பாக நம்ம பழகி இயல்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் போது நமக்கு என்னவாக இருக்குன்னா, அந்த பயணமும் நமக்கு நிறைவை தரக்கூடியதா. இலக்கை அடைந்த பின்னாடி வரக்கூடியது நிறைவு அமைதி அல்ல, பயணத்தின் போதே நமக்கு இருக்கக்கூடியதான் நிறைவு அமைதி. நான் போய் அங்க போய் அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், சுத்த வெளியில போய் நான் அதை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நான் இறைவனை உணர்ந்து என் வீட்டுக்கு ஒரு பெரிய வீடு கட்டணும், என் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு வைக்கணும், அதெல்லாம் வந்து என்ன இல்ல. அங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன இல்ல, அங்க ஒண்ணுமே இல்ல. சரிங்களா? அங்க வந்து மாதிரி சொல்லுவாங்க, இறைவன் என்பவன் அவனுக்கு ஒரு தேவையும் இல்லாதவன், உடலும் இல்லாதவன் குடலும் இல்லாதவன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப அங்க போனதுக்கு அப்புறம் நீங்களே எனக்கு எந்த தேவையும் இல்லைன்னு சொல்லிடுவீங்க. அப்ப நீங்க அந்த தவம் செய்வதோ அல்லது இறைவனை அடைவது என்பதோ இந்தந்த அனுபவங்களையும் பெறுவதற்கு அல்ல, வாழ்க்கை வசதிகளை பெருக்குவதற்கு அல்ல. அது தேவையற்ற விஷயங்களை விடுவதற்கு. தவம் செய்து 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 நம்மிடம் இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வரும்போது விட வேண்டியதை விட்டு விட்டால் பெற வேண்டியது அங்கேயே இருக்கிறது அப்படின்றத அருட்தந்தை அவர்கள் நமக்கு இயல்பாக சொல்லி இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில இப்ப நமக்கு தேவை என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த வாழ்க்கையை சிறப்பாக அடைவதற்கு, இந்த பயணத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு, இந்த இலக்கை நாம் அடைவதற்கு நம்ம தேவையில்லாத விஷயங்களை விட வேண்டியது மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அந்த சிலை வணக்கம் அப்படின்ற ஒரு பாடல்லையே அதை தொடர்ந்து சொல்றாங்க, கடவுள்தான் அனைத்தையுமே படைத்தான் என்றேன், கடவுள்தான் அனைத்தையுமே படைத்தான் என்றேன், கண் காது மூக்கு வைத்து கற்சிலையை அறையில் வைத்து, கண் காது மூக்கு வைத்து கற்சிலையை அடைத்து வைத்து கதவு அடைத்து பூட்டியும் வைத்தேன், கதவு அடைத்து பூட்டியும் வைத்தேன், பின் அந்த கடவுளுக்கு பசிக்கும் என்று, அந்த கடவுளுக்கு அந்த கூட்டினதுக்கு அப்புறம் கடவுளுக்கு பசி தீர்க்க பால், நெய், தேங்காய், கனி வகைகள் கற்சிலை முன் படைத்தேன். ஆனால் கடவுள் நிலை அறிந்தபோது என் செய்கையெல்லாம் கண்டுவிட்டேன் சிறு பிள்ளை விளையாட்டாய் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சின்ன பிள்ளை நம்ம சிறு வயதுல, எனக்கு எங்க கிராமங்கள்ல ஒரு பழக்கம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மண் கோவில் கட்டுவோம். மண்ணுல செவர் எழுப்பி 3 பக்கம் செவர் எழுப்பி முன்னாடி ஏதாவது சூடம் பத்தி இதெல்லாம் வச்சு நம்ம இயல்பா சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டு வீட்டுல இருந்து ஏதாவது ஒரு பொருளையோ இல்ல கடைகள்ல ஏதோ ஒரு பொருளையோ பொட்டுக்கடலை வெள்ளம் இதெல்லாம் போட்டு அதை ஒரு பேப்பர்ல வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதை சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு போகும்போது அப்படியே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பிள்ளைகள் விளையாட்டுல என்ன செஞ்சிருவோம், கட்டினதை பூரா உடைச்சிருவோம். சரிங்களா? அப்ப கடவுள் பத்தி சொல்றாங்க, கண் காது மூக்கு வைத்து கதைகள் சொல்லி எல்லாம் சொல்லிட்டு அத்தனையும் கடவுள் நிலை அறிந்த பின்னே அத்தனையும் கண்டு விட்டேன் சிறுபிள்ளை விளையாட்டை அப்படின்னு சொல்றாங்க. எப்படி விளையாட்டுக்கு செஞ்சோமோ அது மாதிரி இதுவும் வந்து பார்த்தோம்னா அது சின்ன பிள்ளை வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாவில் இருக்கு அப்படின்ற மாதிரி அதை நம்ம குறைபாடாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது அன்னைக்கு அவங்கவுங்க இருந்த அறிவின் நிலைக்கு தகுந்தவாறு நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்த பாதை முறைகள். அதை நம்ம முழுக்க குறையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அங்க அவங்களுடைய அறிவாட்சி தரத்தினுடைய நிலைக்கு ஏற்றவாறு அதை செய்து கொண்டிருப்பவர்கள் செய்யட்டும், அவர்களை நாம் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்ப நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ற விஷயம் வந்துச்சுன்னா, நானு மிக தெளிவாக மிக உறுதியாக இதுதான் வழி, இதுதான் இலக்கு அப்படின்றத நான் தெரிந்து கொண்டு விட்டேன். இப்ப எனக்கு அது தேவை. சரிங்களா? முன்னாடி எனக்கு அது தேவையா இருந்தது, இப்ப எனக்கு அது தேவை என்பது இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா அந்த ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இலக்கை அடைவதற்கு பார்த்தோம் அப்படின்னா சில நேரங்கள்ல என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, படியாக இருந்தது தடையாகவும் மாறும்.
படியாக இருந்தது தடையாகவும் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நீங்க 1ஆம் கிளாஸ்ல படித்த விஷயத்தையே நம்ம திரும்ப திரும்ப அதையே செய்து கொண்டிருந்தோம் அப்படின்னா நம்ம அடுத்த உயர்கல்விக்கு நம்ம போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதை வந்து மகிழ்ச்சி வந்து அது ஒரு தடையாகவும் மாறும் அப்படின்றதையும் நமக்கு இயல்பாக சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இந்த நமக்கு பல மகான்கள் பல்வேறு விதங்கள்ல விளக்கிய விளக்கங்கள் எல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பல நிலைகள்ல வந்து நம்முடைய கர்ம வினைப்பதிவுகள் தான் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைத்தன்மையை உணர்வதற்கு தடையாக இருக்கிறது. கர்ம வினைகள். இந்த கர்ம வினை அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா சும்மா காரணம் தெரியாத எல்லாத்துக்கும் கர்ம வினைன்னு சொல்லிடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காரணம் தெரியாத எல்லாத்துக்கும் கர்ம வினைன்னு சொல்லிடுறாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? காரணம் தெரியாத எல்லாத்துக்கும் பேர் கர்ம வினை அல்ல. காரணங்களை அறிய வைப்பதுதான் கர்ம வினை. சரிங்களா? கர்மன்னா அந்த வினைப்பதிவுகள் சொல்லக்கூடியது உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சொல், உங்களுடைய செயல், இந்த மூன்றோட தொகுப்பு தான் கர்மா. சரிங்களா? அப்ப இதுக்கு பேரு நீங்க உங்களுடையதா இருந்ததுன்னா அதுக்கு பேரு பிராரப்த கர்மம். அடுத்தது சஞ்சித கர்மம்னு சொல்லக்கூடியது என்னவா இருக்குன்னா என்னுடைய 6 தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 120 ஆண்டுகள் 140 ஆண்டுகள் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அப்ப 150 வருஷத்துக்கு முன்னாடி செய்த மனிதர்களுடைய செயல்பாடுகள் அப்படின்றது எனக்கு என்னவா இருக்குன்னா நமக்கு அந்த 7 ஒரு எண்ணத்துக்கு சொல்றாங்க. ஒரு எண்ணத்தினுடைய ஆயுட்காலம் சொல்லக்கூடியது 140 ஆண்டுகள். அப்ப இது மாதிரி பல்வேறு பயணங்கள்ல கிடைக்கப்பெற்ற அனுபவங்கள் பூரா நம்ம கிட்ட பதிவாகி இருக்கு. இது எனக்கு தெரியாது அப்படின்றத சொல்லவே முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனைக்கும் அவங்கவுங்களுக்கு நிச்சயமா காரணம் தெரியும். அவங்கவுங்களுக்கு நிச்சயமா காரணம் தெரியும். அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. எனக்கு என்னன்னே தெரியலை சார் அப்படின்னு சொல்றது என்னவா இருக்குன்னா நம்மகிட்ட அதை வெளியில சொல்ல முடியலைன்னு தான் அர்த்தம். சரிங்களா? அவங்கவுங்க செய்யறது நிச்சயமா அவங்கவுங்களுக்கு தெரியும். நான் வந்து பல ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் கொஞ்சம் விளக்கமா சொன்னோம்னா நான் படுற துன்பத்திற்கு இதுதான் காரணம்ன்றத ரொம்ப தெளிவா அவங்க சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில இந்த வாழ்க்கையில வந்து பார்த்தோம் அப்படின்னா மகான்கள் சொல்லி இருக்கக்கூடிய விளக்கம் என்னன்னா நமக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா? திளைக்கும் வினைக்கடல் தீர்விரு தோணி, திளைக்கும் வினைக்கடல் தீர்விரு தோணி, இழைப்பினை நீக்க இருவழி உண்டு, இழைப்பினை நீக்க இருவழி உண்டு, தனக்கும் கிளைக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் மேற்றுணையாமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னன்னா நீங்க இந்த வாழ்க்கையில படக்கூடிய இந்த பயணத்துல உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த திளைக்கும் வினைக்கடல் அதுல என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? வினைக்கடல்ல கடந்து இழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த இழைப்பினை நீக்க இரு வழி உண்டு, தனக்கும் கிளைக்கும் எனக்கும் என்னுடைய சந்ததியினருக்கும் விளைக்கும் அவங்க செய்யக்கூடிய தவமும் அறமும் தான் துணைன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப தவம் செய்ய வேண்டும், அறக்காரியங்களில் ஈடுபட வேண்டும். அறக்காரியங்களுக்கு தான் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மக்களுக்கு அதை உணர்த்த வேண்டும். இறையினுடைய தன்மையை, இந்த இறைநீதி செயல் விளைவுதான் என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா உங்களுக்கு துன்பங்களாக இருக்கிறது, இன்பமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை விளக்கத்தை நாம சொல்வதற்கு மட்டும்தான் நம்முடைய வேலையாக இருக்க வேண்டும். நம்ம என்ன செய்யறோமோ அதற்கேற்ற விளைவுதான் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த விளைவை நான் தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த அனுபவத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் ஆனால் எனக்கு அது துன்பமாகவே இருக்காது. அதனுடன் முரண்பட்டேன் ஆனால் துன்பம் பெருகும். சரிங்களா? நடக்கக்கூடிய விஷயத்தை அத்தனையும் ஏற்றுக்கொண்டு பழகுதல் சொன்னேன் இல்லைங்களா? பயணத்தை நம்ம பயணிக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கூட பயணிக்கக்கூடிய சக பயணிகளை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த பயணம் எனக்கு துன்பமா இருக்காது. அவர் பாட்டுக்கு இருக்கட்டும், அவர் பாட்டுக்கு என்னன்னாலும் பேசிட்டு போட்டோம், நான் பாட்டுக்கு உட்காந்து ஹெட்போன்ல பாட்டு கேட்டும் போகலாம், இல்ல சும்மா உட்காந்துட்டு மனசுக்குள்ள வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வரணும்னு சொல்லலாம், இல்ல சும்மா அப்படியே உட்காந்து மூச்சை கவனிக்கலாம், இல்ல சாந்தி தவம் பண்ணலாம். இது எல்லாம் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு என்ன இருக்காது? அவர் கூட இருக்கிறதே எனக்கு தெரியாது. அது மாதிரி இந்த வாழ்க்கையில என்ன துன்பம் வந்தாலும் நான் தினசரி உடற்பயிற்சி, காயகல்பம், தவம் செய்து கொண்டு இந்த வையகத்தை ஒரு நாளைக்கு நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வாழ்த்தலாம். கவுண்ட்லெஸ். சரிங்களா? 108 மினிமம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு மேல நீங்க எவ்வளவு நாளும் இந்த வையகத்தை வாழ்த்திட்டு தவம் செய்து காயகல்பம் பண்ணி தவம் பண்ணிட்டு உடற்பயிற்சி பண்ணிட்டு தற்சோதனை செய்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி செய்து என்னென்ன விஷயங்கள் நீக்க வேண்டியதை மட்டும்தான் நீக்கணும். பெருசா நீங்களாம் வந்து இறைவன்கிட்ட கேட்டு பெற வேண்டியது ஒன்றுமே இல்லை. சரிங்களா? ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இயல்பா எல்லாமே தயாரா தான் இருக்கு. நீங்க தான் பெறுவதற்கு
தயார் இல்லை அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி சொல்றாங்க. சரிங்களா? விட வேண்டியதை விட்டு விட்டால் பெற வேண்டிய அத்தனை நமக்குள்ளாகவே இருக்கிறது அப்படின்றத உண்மையை சொல்லியிருக்கிறாங்க மகிழ்ச்சி. ஸோ அந்த வகையில நமக்கு வந்து ரொம்ப ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கு. பெறுவதற்கு அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்ற ஒரு பெறுவதற்கு அரிய ஒரு மானிட பிறப்பு எடுத்திருக்கிறோம். இந்த பிறவியில நாம நிச்சயமாக இறைவனை உணர வேண்டும். இதற்கு அடிப்படையில மன்றத்திற்கு வந்துருங்க. எந்த காரணத்தை கொண்டும் எனக்கு அவங்க சரியில்லை, அவங்க இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்றத்துக்கு வராம இருந்துடாதீங்க. சரிங்களா? அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நீங்க பொறுப்பாளரா இருந்தா அதை மாத்திக்குங்க. உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னா அலட்சியப்படுத்த வேண்டிய கவலைன்னு யாரையோ சொல்றாங்கன்னு போயிட்டே இருங்க. மன்றத்துக்கு எக்காரணத்தை கொண்டு போகாம இருக்காதீங்க. அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, உடற்பயிற்சி, தவம், காயங்கள் இதை ரெகுலரா பண்ணிட்டு அகத்தாய்வு பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். எந்த ஒரு எல்லாமே நிறைவா தான் இருக்கும். சரிங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நேரம் நிறைவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தற்போது ஐயா அவர்களோடு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைகின்றோம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா சுந்தராமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க சொன்னதுலயே பல நேரம் பேசுனதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது சித்தவழி சிவனேன்னு இருந்தா அந்த பிரச்சனையே இல்லை பாருங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. வாழ்க வளமுடன். அது மாதிரி உதவக்கூடிய நிலையில் இருந்தாதான் நம்ம எப்பவுமே நமக்கு ஒரு மரியாதைங்கிறது. அது உண்மை, 100% உண்மை. நான் ரொம்ப பேர் குடும்பத்துல அதை பாக்குறேன். அவங்க முன்னாடி இருந்ததுக்கு இப்படி இருக்கிறதுதான் அதை நான் வாழ்த்திட்டே இருப்பேன். நம்ம எல்லாம் எப்பவுமே அந்திய காலம் வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவுறபடி இருக்கணும்னு நினைப்பேன் ஐயா. நன்றி ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க பயணமும் இலக்கும் அதுல என்ன சொன்னீங்கன்னா, புரிதல், தேவை, இலக்கு, அதுல வர்ற அனுபவம். இப்ப அதைத்தான் நீங்க அழகா இவ்வளவு நேரம் 50 நிமிஷம் சொன்னது மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. ஒண்ணு, அதாவது பிறப்புக்கும் இறப்புக்கு இடைப்பட்ட நேரம் வாழ்க்கை, அதை அறிந்த நிலை, மறந்த நிலை. அதை அழகா சொன்னீங்க ஐயா. ஆனா இப்ப நம்ம அறிந்த நிலையிலேயே 24 மணி நேரம் இருக்கிறோமா அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம மனவளக்கலை அன்பர்களையே நான் சொல்றேன், என்னையே சொல்றேன். அத நம்ம அறிந்து எவ்வளவு செயல்பட்டாலும் ஒரு செகண்ட் மறந்துடுறோம் ஐயா. அந்த நிலையில நம்ம உணர்ச்சி வசப்படுறோம், இல்லைன்னா பொறுமையை இழந்துடுறோம். பொறுமையை இழக்க முடியாம அடக்குறோம் நமக்குள்ள. இதுக்கெல்லாம் நம்மளுடைய காரணம் என்ன? அதாவது அந்த இறை நீதி, இறைத்தன்மை நம்மளை விட்டு போகுதா, இல்ல நம்ம என்ன பண்றோம், ஏன் அப்படி இருக்கோம் அப்படின்னு. இப்ப ஒரு நிமிஷம் நான் எப்பவுமே சொல்லுவேன், 11 to 12 இங்க யாருமே இந்த ஹெல்ப்புக்கு வரக்கூடாதுன்றவேன். இப்ப வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணோன்னு எனக்கு ஒரு நிமிஷம் டென்ஷன் ஆயிட்டேன். அப்பவே நான் ஐயா பேசிட்டு இருக்கலே இப்படி ஆகுறமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி அந்த சில அப்படி. ஆனா அவங்ககிட்ட 1000 மன்னிப்பு கேட்கிறேன். அதுல வந்து ஒரு ஒரு சோர்வு ஏற்படுதியா, ஏன் அந்த நிலையில இன்னும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்ததுயா. வாழ்க வளமுடன். இதுக்கு உங்களுடைய விடையை எதிர்பார்க்கிறேன். நன்றி ஐயா. நான் இப்ப முதல்ல சொன்னேங்கம்மா, அதாவது நம்ம ஒரு பேருந்து பயணத்தின் போது நமக்கு வந்து எனக்கு கூட வரக்கூடிய பயணி வந்து இப்படிதான் இருக்கணும்ன்றது எப்படி நம்ம சொல்ல முடியாதோ, அதுபோல நம்ம வீட்டுல இது மாதிரியான ஒரு சூழல் நடக்கும்போது நிச்சயமா வந்து நீங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்றதை நம்ம முயற்சி வரை சொல்லலாம். ஆனா வந்து அது அப்படியே தான் நடக்குமா அப்படின்னா அதுக்கு சாத்தியம் இல்லை. அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரிங்களா, நம்ம அவங்கள வாழ்த்துறது, இல்ல நம்ம தவ நிலையில ஆகினையிலேயோ சாந்தியிலேயோ துரியத்திலேயோ இருந்து நம்ம எந்த ஒரு செயலையும் செய்யும் போது நமக்கு ஆகினை தீட்சை கொடுக்கும் போதே, இன்று முதல் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் புலன் அனுபவங்களை பெறும் பொழுதும் உங்கள் மனதினை ஆகினையிலேயே துரியத்திலேயே வைத்திருக்க பழகி கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு இதை நமக்கு சொல்லி இருக்கிறது. எதுக்குன்னா, நம்ம இயல்பா வந்து நம்முடைய அந்த தடம் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது வர்றது இயல்பு தான். சரிங்களா? தடம் மாற்றம், தடை மாற்றம் வரக்கூடியது இயல்பு தான். அந்த இயல்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து பயிற்சி செய்து ஆகினையிலேயோ துரியத்திலேயோ வைத்திருக்க நம்ம பழகிக்கிட்டோம் அப்படின்னா இது மாதிரியான சினம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இயல்பா குறையும். முதலே சொன்ன இல்லைங்களா, அந்த எந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்து என்னுடைய ஏமாற்றத்துக்கு காரணமாகும் போது வாழ்க்கை சிக்கல்களா மாறுது. அப்ப நான் வந்து என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு எதிர்பார்க்கவே வேண்டாம். இயல்பா யார் வந்தாலும் அவங்க வேலையை செய்யட்டும், நான் என் வேலையை செய்வேன். அவங்க பாட்டுக்கு வீட்டுல சமையல் பண்றாங்கன்னா பண்ணட்டும், இல்ல பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா படிக்கட்டும். நான் வந்து
இந்த இன்னைக்கு உள்ள செயல்பாடுகளை சிறப்பா செய்யணும். இதுக்கு வந்து எனக்கு இறையர்களும் குருவர்களும் துணை செய்யணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தாலே போதும், அது பாட்டு இயல்பா நடக்கும். நன்றி. நன்றி ஐயா, வாழ்க வளம். இன்னும் ஒண்ணே ஒண்ணுயா, வாழ்க்கையை பற்றி புரிதல் இருந்தா கூட அது செயலுக்கு ஏற்ற விளைவா அப்படிங்கிற, அந்த செயலுக்கு ஏற்ற விளைவு அது வந்து இறைநீதி, இறைத்தன்மை அப்படி போயிருது. அப்ப அந்த செயலுக்கேற்ற விளைவை நம்ம எதிர்பார்த்தோம்னா கூட தப்பு தானே ஐயா? அதான் எதிர்பார்ப்பு வேண்டாம் தான். வேண்டாம் வேண்டாம், அதான். நன்றி. எதிர்பார்ப்பு எனக்கு இப்ப நான் தடை இல்லாம வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்கணும்னு நினைக்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. சரிங்களா? சரியா? அந்த எதிர்பார்ப்பு இல்ல அப்படின்னா அங்க ஏமாற்றம் இல்ல. இல்ல. அதே மாதிரி இந்த வாழ்க்கையை வந்து எனக்கு இப்படித்தான் அமையணும் அப்படித்தான் அமையணும் அப்படின்றது இது ஆல்ரெடி வந்து எனக்குள்ளாக ப்ரிடிக்ட் பண்ணி இருக்கு. எனக்கு அது தெரியும். ஏன்னா வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டம் தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு பெருசா ஒன்றும் சுவாரஸ்யம் இருக்காது. ஒரு சினிமாவுக்கு போயிருந்தோம், சரிங்களா? அந்த சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்னு ஒரு படமா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அடுத்த சீன் இப்படித்தான்ப்பா வரும்னு அந்த படத்துக்கு போக மாட்டோம், படம் பார்க்க மாட்டோம். ஆனா இது ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றது இருந்துச்சுன்னா தான் நம்ம திரும்ப திரும்ப கேட்போம். அது மாதிரி வாழ்க்கை என்பது பல புதிர்கள் நிறைந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு புதினம், சரிங்களா? அதை வந்து நம்ம அடுத்தடுத்த பக்கங்களை புரட்டிட்டே போகும்போது அது நிறைய நமக்கு பாடங்களை கொடுக்கும். அந்த பாடங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையினுடைய வாழ்வதற்கான ஒரு அனுபவமாக மாறுது. நம்ம கத்துக் கொடுக்கிற பாடம் தான் வாழ்க்கையை நம்ம சிறப்பா வாழ்வதற்கான அனுபவமா மாறுது. அப்ப அடுத்த முறை நான் அது மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும்போது இன்னும் விழிப்புணர்வோட இருக்கிறதுக்கு அந்த நபர்கள் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத ஒரு நன்றியுணர்வோட நான் மாத்திக்கலாம். கண்டிப்பா ஐயா, வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஒரு நல்ல உரையா, ரொம்ப சிறப்பான சிந்தனை எனக்கு கிடைச்சதுயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். சந்திராமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. இது தொடர்பா ஒரு இது, இப்ப நமக்கு எதிர்பார்ப்பு வேண்டாம், ஆனா ஒரு விஷயம் வந்து நல்லபடியா நடக்கணும்னு ஒரு பாசிட்டிவா நம்ம சங்கல்பம் போட்டுக்கிட்டு நடத்தலாம் இல்லைங்களா ஐயா? சங்கல்பம் அப்படின்றது விருப்பம் தாங்க. அதாவது நம்ம எண்ணம் வந்து நல்ல எண்ணமா வைக்கணும், பாசிட்டிவ் தாட் வைக்கணும், அது ஒண்ணு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையினுடைய உதவியை கோருவது. எண்ணம் வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையினுடைய உதவியை கோருறது. ஆனா என்னுடைய உறவுகள், நான் வாழ்க்கை துணையோ குழந்தைகளோ பெற்றோரோ அவங்க இப்படித்தான் நடக்கணும்னு நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன்டு மைண்ட். ரெண்டுக்கும் அந்த இயற்கை வந்து எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இயல்புங்கம்மா. அவங்க இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது கட்டுப்பாடு. நபர்களை வந்து நம்ம எதிர்பார்க்க வேண்டாம், ஆனா நிகழ்வுகளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சங்கல்பம் போடலாம். இயற்கையோட உதவிய, குருமார்களுடைய உதவியை நம்ம எடுத்துக்கலாம், அவசியம் கேட்கலாம். நன்றி நன்றி. அது வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பா இருக்காது, நேர்மறை எண்ணமா இருக்கும். ஆமா, பாசிட்டிவ் தாட்னு எடுத்துக்கலாம். எதிர்பார்ப்புன்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நீங்க உயிர்கள் எனக்கு வந்து என் மனைவி என்கிட்ட இப்படி நடந்துக்கணும், என்னுடைய வாழ்க்கை துணை இப்படி நடந்துக்கணும்னு நினைச்சேன்னா அது எதிர்பார்ப்பு, சரிங்களா? எங்க குடும்பம் அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா விருப்பம், சங்கல்பம். அப்ப குடும்பம்னா என்ன ஆகுதுன்னா ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் அமைஞ்சிடுறாங்க. என் மனைவி என்னுடைய வாழ்க்கை துணை இப்படித்தான் நடந்துக்கணும்னு நினைச்சேன்னா அது வந்து எதிர்பார்ப்பு, கட்டுப்பாடு ஆயிருது. அவங்கள வந்து அவங்களுடைய செயலை வந்து நான் குறுக்கிடுற மாதிரி ஆயிருது. குடும்பம் அமைதியா இருக்கணும்னா ஏன்னா அவங்களுடைய விருப்பமும் அதுக்குள்ள அடங்கிடும், என்னோட விருப்பமும் அதுக்குள்ள அடங்கிடும். நன்றி ஐயா, நன்றி. கிருபாநிதி அம்மா தெளிவு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா நன்றிமா, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, வாழ்க வளமுடன். கவிதாமா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, வாழ்க்கை என்ன வாழ்க்கையின் இலக்கு அருமையா இருந்தது. ஆனா வாழ்க்கையின் இலக்கு முதல்ல நமக்கு தெரிஞ்சிட்டோம்னா நமக்கு பைத்தியம் தான் பிடிக்கும், நம்ம எப்ப போய் சேருவோம்ட்டு. அது தெரியாததே இருக்கிறது நல்லது. வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் நடுவுல, வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து வளர்ந்ததுல இருந்து இப்பத்திக்கு வரல ஒரே போராட்டமா இருக்குது. அது நீங்க சொன்னீங்க அது கர்ம கணக்கு, ஈஸியா சொல்லிடுறாங்கன்ட்டு. அதை அனுபவிக்கும் போது தானே அது கர்ம கணக்குன்னு அது நமக்கு தெரியும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, மனித பிறவி என்பது இயற்கையை ரசிப்பதற்கு, நம்மளே நாமே ரசிப்பதற்கு. நீங்க அது ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. அதுக்கப்புறம் வாழ்க்கை பத்தி ஒவ்வொரு இதுவும் சொன்னீங்க. அதாவது நமக்கு வர்றது தெரியும், போறது தெரியாது. அதே இதுல ரிசர்வேஷன் பண்ணும்போது வர்றதும் தெரியும், போறதும் தெரியும் அப்படின்னும் போது இது வந்து வர்றது தெரியாது, நமக்கு வர்றது தெரியும் ஆனா போறது நமக்கு தெரியாது.
அப்படி இருக்கும்போது வாழ்க்கை ரொம்ப போராட்டமா இதுங்க ஐயா நடுவுல. கேள்வி என்னம்மா, கொஞ்சம் விவரமா கேளுங்க. அதாவது அம்மா, வர்றது தெரியும், நமக்கு போறது தெரியாது. அப்ப வர்றது தெரியும் போது போறதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கையில நடுவுல வந்து ரொம்ப பைத்தியம், டென்ஷன் அந்த மாதிரி ஆயிடும். கர்ம கணக்குன்றது நடுவுல வர்றது வாழ்க்கையில போராட்டத்துல கர்ம கணக்கு நிறைய அனுபவிக்கிறோம் இல்லம்மா, அத கேக்குறேன். வாழ்க்கைக்கு இடைப்பட்ட முறையில நிறைய கர்ம கணக்குங்களை அனுபவிக்கிறோம். அதே அடிப்படையில ஒரு மாதிரி ஐயா, அடிப்படையில ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கமா, நம்ம இந்த இலக்குன்னு சொல்லக்கூடியது வந்து இறப்புன்ற வார்த்தைக்கு கிடையாது. ஆஹ் சரிங்களா? இலக்குன்னு சொன்னது வந்து அறிவின் முழுமைதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்கு. ஆஹ் அறிவின் முழுமைன்றத மகிழ்ச்சி சொல்லக்கூடியது ஞானம்னு சொல்றாங்க. ஆஹ் சரிங்களா? ஞானம் என்பது உடலை விட்ட பின்பு கிடைப்பது இல்ல. உடல் இருக்கும் போதே. சரிங்களா? அப்ப வந்து நீங்க உங்களுடைய புரிதல் வந்து என்னவா இருக்கணும்னா, இலக்கு என்பது மரணம் அல்ல, இறப்பு அல்ல. சரிங்களா? இலக்கு என்பது அறிவில் முழுமை பேர் அடைதல், ஞானம் அடைதல். ஒண்ணு. சரிங்களா? அடுத்தது அந்த ஞானம் அடைதலுக்கு எதெல்லாம் தடையா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் என்கிட்ட நான் விட வேண்டிய விஷயங்களா தான் இருக்கும். எதெல்லாம் விடணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு வீடு வாங்கணும், இல்ல என்னுடைய பேரன் பிள்ளை கல்யாணம் நடத்தணும், அவருக்கு வேலை கிடைக்கணும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய எதிர்பார்ப்பு, விருப்பங்கள். அதெல்லாம் நீங்க இது வரைக்கும் நடந்தது எல்லாமே நீங்களா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த எந்த விஷயத்தையும் நீங்களா செஞ்சிருக்க மாட்டீங்க. நீங்களும் ஒரு கருவியா இருந்திருப்பீங்க. அதுபோல இனிமே நடக்கக்கூடியது, பேரப்பிள்ளைக்கு திருமணமா இருக்கட்டும், பேத்திக்கு வேலையா இருக்கட்டும், இல்ல ஏதாவது உடல் நலம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், நாம எதுவுமே செய்ய போறது இல்ல. வேலைன்னா அவங்க முயற்சி எடுத்து அவங்களா ஒரு நிறுவனத்துல செஞ்சு வேலைக்கு போறாங்க. படிப்புல முன்னேறணும் அப்படின்னா அவங்களா முயற்சி எடுத்து அவங்களா படிச்சாதான் உண்டு. நீங்க என்னதான் கம்பெடுத்து வரட்டினாலும் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்க படிக்க மாட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அதுக்கான வைத்தியர்கிட்ட போய் சரியான மருத்துவத்தை அவர் தான் பார்க்க போறாரு, அவங்க மருந்து சாப்பிட போறாங்க, சரியாக போகுது. என்னால முடிஞ்சது அவங்களுக்கு ஏதாவது பண உதவி செய்ய முடிஞ்சா செய்யலாம், மருந்து மாத்திரையை எடுத்து கொடுக்கலாம், இல்ல டாக்டர்கிட்ட கூட்டு போலாம். இது மட்டும்தான் என்னுடைய வேலை. வேற எந்த வேலையும் எனக்கு கிடையாது. இதுல ஏதாவது சிக்கல் இருந்தா அதுக்கு அதை முடிஞ்ச வரைக்கும் இறைவா நீ இதை தீக்கிறதுக்கு வழி கொடு, அவ்வளவுதான். அதுவும் நான் செய்ய போறது கிடையாது. இதுக்குதான் பல உதாரணங்கள் சொல்லியிருக்காங்க. மகாபாரதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த திரௌபதியை வந்து துரியோதனன் துகில் எறியும் போது அவங்க கிருஷ்ணா என்னை காப்பாத்துன்னு சொல்ல வரும்போது கிருஷ்ணர் வரவே இல்லை. எப்ப நான் தாங்குறேன், நான் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிற வரைக்கும் அவர் வரல. கிருஷ்ணா என்னை காப்பாத்துன்னு கைகளை விட்டுட்டு அவங்க சரணாகதி அடையும் போது அவர் கிருஷ்ணர் வந்து உதவுகிறாரு அப்படின்ற, கண்ணன் உதவுறதாக நமக்கு கதைகள் சொல்லப்பட்டது. என்னன்னா, நீங்க பாத்துக்கிறீங்க, நீங்க செய்யறீங்க, நீங்க நடத்துறீங்கன்னு நினைக்கிற வரைக்கும் அந்த செயல் என்பது முழுமை பெறாது, உங்களுக்கு நிறைவை தராது. நடப்பது அத்தனையுமே நாராயணன் செயல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமா. அது மாதிரி இறைவன் தான் அத்தனையும் நடத்துகிறார், நான் ஒரு கருவியாக இருந்து இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றத இயல்புக்கு வந்துட்டோம் அப்படின்னா உங்களை சுத்தி நடக்கிற எதுவுமே உங்களுக்கு துன்பமா இருக்காது. சரிங்களா? சரிங்கய்யா. அதுக்கு இடையில நம்ம பாவ புண்ணியங்கள் நம்ம தான் செய்யறோம். அது பாவத்தை நம்ம செய்யறோம்னு நம்ம அறியறோம் இல்லையா? இந்த அப்படி நமக்கே கடைசி காலத்துல நமக்கே உணருமா, நான் இந்த பாவத்தை செஞ்சதுனால நான் இதை அனுபவிக்கிறேன், அந்த மாதிரி நமக்கே தெரியுமா? நம்ம கடைசி காலத்துல இல்லைங்களா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும். இப்ப எனக்கு ஒரு தலைவலி வந்துச்சுன்னா அது காரணம் வந்து நான் நேற்று சாப்பிட்ட உணவுல ஏதாவது குற்றம். ஒரு வயிற்று வலி வந்துச்சுன்னா நான் நேற்று சாப்பிட்ட உணவுல ஒரு குற்றம். தலைவலி வந்துச்சுன்னா உணவுலயோ இல்ல உணர்வுலயோ ஏதோ ஒரு குற்றம். சரிங்களா? அப்ப ஒரு சின்ன தலைவலிக்கே எனக்கு காரணம் தெரியும் போது நான் ஒரு பெரிய துன்பத்தை அனுபவிக்கிறேன்னா அதுக்கு காரணம் தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியும், நிச்சயமா நமக்கு எல்லாமே காரணம் தெரியும். அதை உட்கார்ந்து நம்ம ஆராய்ச்சி பண்றதா நம்மளுடைய வேலை இப்போதைக்கு. சரிங்க. ஆராய்ச்சி பண்ணி அம்மா சொன்னது ஆராய்ச்சி பண்ணி நம்ம எதுவும் தீர்க்க போறது கிடையாது. சரிங்கம்மா. அதையுமே யாரு பார்க்க போறாருன்னா இறைவன் தான் தீர்க்க போறாரு. நான் வந்து ஜஸ்ட் வந்து அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான்.
அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஞானத்தை தேடுற பக்தர்கள் அப்படின்னு சொன்னும் போது, அப்பா ஞானத்தை தேடுறோம்ல, அந்த கரெக்டா ஆரம்பிக்கும் போது அந்த வார்த்தையை சொன்னாங்க அம்மா. எனக்கு அது வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா ஆமா, நிச்சயமா நிச்சயம். நம்முடைய இலக்கு என்பது ஒன்னே நன்றிகள். ஒண்ணுதான், ஞானம் மட்டும்தான். ஞானம் மட்டும்தான். அறிவில் நன்றிங்கம்மா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக KP செல்வம் ஐயா அவர்கள். வாழ்க ஐயா. செல்வம் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்குமா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கங்க ஐயா, வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையா இந்த அவங்க ஸ்பீச் மைண்டே ரொம்ப மகிழ்ச்சிக்கிட்டு இருந்து நிறைய தெளிவா, அதுவும் தங்கு தடை இல்லாம அருமையா கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அரக்கோணம் ஜோதிநகர் மனவளை கலை மன்றத்திலிருந்து பேசுறேன் ஐயா. TK செல்வம், துணை பேராசிரியர். உங்களுடைய ஸ்பீச் பிறருக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி அருமையா இருந்துங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அருமையா கேட்கறதுக்கும் மனதுக்கும் ஆனந்தமா, எல்லா வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை வார்த்தைகளும் அருமையா பேசுனீங்க ஐயா. சந்தேகம் எதுவும் இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்து தான் போன் பண்ணேன். ரொம்ப நன்றி. வாழ்கிறோம். மகரிஷி கிட்ட இருந்து தானா தெள்ள தெளிவா வர்ற மாதிரியா இருந்ததுங்க எல்லாம். அவர் சொல்ற கருத்து அத்தனையும் அருமையா இருந்தது. வாழ்க வளமுடன். குருவே துணை. நன்றிங்க. குருவே நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பெரிய குளத்திலிருந்து சாந்தி சுந்தரம் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வணக்கம் சந்திராமா, வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அருமையாக இருந்தது. நான் பாதியில தான் வந்தேன், சின்ன வேலையால. முழுமையாக நாளைக்கு யூடியூப்ல கேட்டுக்கிறேன் ஐயா. எனக்கு ஒரு கொஸ்டின், நீங்க சொன்னது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதாவது எதிர்பார்ப்பு என்பது வேறு, வேண்டுதல் என்பது வேறு, நம் எண்ணம் வைப்பது என்பது வேறாங்கயா. வேண்டுதல், சொல்லுங்கயா. வேண்டுதல், விருப்பம், அவா, இச்சை, இது ஆசை, இது எல்லாமே வந்து ஒரே பொருள் தாங்கம்மா. சரிங்க சரிங்க. சரிங்களா. எனக்கு இது வேணும், இதெல்லாம் இருந்தா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேண்டுதல், விருப்பம், ஆசைன்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா. நான் வந்து நீ இத செஞ்சேன்னா தான் நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. இத வந்து பார்த்தோம் அப்படின்னா மாதிரி சொல்லக்கூடியது நோ கமெண்ட், நோ கமாண்ட், நோ டிமாண்ட்னு சொல்லுவாங்க. எதிர்பார்ப்புன்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் மாதிரி. இறைவன்ட்ட வந்து நம்ம டிமாண்ட் வைக்கிறோம். இறைவா நீ வந்து எனக்கு நல்ல பஸ்ஸா அனுப்பி வச்சாதான் நான் அந்த ஊருக்கு போவேன் அப்படின்னு சொல்றது மாதிரி. சரிங்களா. இது பேர் என்னது? எதிர்பார்ப்பு. இறைவா நம்ம ஒரு பஸ் வரணும், நான் அந்த ஊருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்றது விருப்பம். விருப்பம். எனக்கு ஏசி பஸ் தான் வரணும், 1 to 1 தான் வரணும், சரிங்களா, வால்வோ பஸ் தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா. அது எதிர்பார்ப்பு. இறைவா நான் 8 மணிக்கு அந்த ஊருக்கு போய் சேரணும், அங்க ஒரு கல்யாணம், ஒரு விசேஷம், ஒரு மீட்டிங், ஒரு ஆபீஸ் ஒர்க்கு, அது என்னன்னா விருப்பம். சரிங்க சரிங்க. சங்கல்பம். அம்மா கேட்டாங்க இல்லைங்களா, சங்கல்பம் வைக்கிறது சரியா தப்பா அப்படின்னா, நான் போய் சேரணும் கரெக்டா 8 மணிக்கு அங்க மீட்டிங்க்கு நான் போகணும், 8 மணிக்கு நான் வந்து ஒரு கூட்டத்தவன் நடக்குது நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா. அது வந்து விருப்பம். அது சங்கல்பமா மாத்திக்கலாம். 8 மணிக்குள்ள நான் அங்க போய் கூட்டத்தவத்துல கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சங்கல்பம். சரி. சங்கல்பத்துக்கும் எதிர்பார்ப்பு வேறையாங்கயா. எதிர்பார்ப்புன்றது எனக்கு இந்த பஸ் வந்துச்சுன்னா தான் போவேன், இந்த கார் வந்துச்சுன்னா தான் போவேன் இப்படின்னு நினைக்கிறோம்னா அது எதிர்பார்ப்பு. சரிங்க சரிங்க. அப்ப சங்கல்பம்னா சங்கல்பம்னா என்னங்க அர்த்தம்? சங்கல்பம்ன்றது என்னன்னா உங்களுடைய மனசு இயற்கையோட இணைஞ்சு இயற்கையிட்ட உதவி கோர்றது. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நட்பா கேக்குற மாதிரி. இயற்கையோட இணைஞ்சிட்டீங்கன்னா இயற்கையை நீங்களும் ஃப்ரெண்ட் ஆயிடுறீங்க, நட்பாயிடுறீங்க. சரிங்க. ஒரு நண்பர்கிட்ட உதவி கேட்கும்போது எப்படி கேட்பீங்க? ஏப்பா எனக்கு இது செஞ்சு கொடுப்பா அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா. ஆமா. அது எதிர்பார்ப்பா? அதுக்கு பேரு இல்லங்க இல்லங்க, அது வந்து உதவி கேட்கறது. சரிங்க. வீட்டுக்காரர் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? தக்காளி வாங்கிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இன்னைக்கு தக்காளி சட்னி. இது வந்து எதிர்பார்ப்பு. சரிங்களா. டிமாண்ட் பண்றது. சரி சரி சரி. சரிங்க சரிங்க. வித்தியாசம் புரிஞ்சிச்சுங்களா? ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லபடியா சொல்லிட்டீங்க, தெளிவான விளக்கம் ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. சந்திராமா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சந்திராமா. நன்றிமா. வாழ்க வளமுடன் ஐயா. வந்து நல்ல ஒரு எளிமையான உதாரணத்தோட ரொம்ப அருமையா விளக்குறீங்கய்யா. நன்றி.
அடுத்தது ஸ்ரீலங்காவிலிருந்து அன்பர் சிவசக்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. சிவசக்தி அம்மா, அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். சிவசக்தி அம்மா, நீங்க பேசலாம். உமையாள் அம்மா, அம்மா வாழ்க பேசுங்க அம்மா, நீங்க பேசுங்க. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம். வாழ்க வளமுடன். மிக சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. வாழ்க்கை துணை பத்தி காய்ச்சி உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க ஐயா. எப்படி நம்ம அதாவது ஆரம்பத்துல வந்துங்க ஐயா எதிர்பார்ப்புகள்லாம் நிறையவே இருந்துச்சு, இல்லைன்னு சொல்றதுல அது இருக்குமே ஐயா. ஆனா நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கக்குள்ளைங்க அது சில நமக்கு கிடைக்காத சந்தர்ப்பங்கள்ல நம்ம இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டாங்க ஐயா, மனவளக்கலைக்கு போன பிறகுங்க ஐயா இது நமக்கு ஏத்துக்கிற விஷயம்தான், நடக்கிற விஷயம்தான். இப்ப வந்துங்க ஐயா என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் மனசுக்கு வந்து கோபம் இல்லை ஐயா, கவலை இல்லை, மனம் வந்து அமைதியா இருக்கு. சரி இது நமக்கு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. உண்மையிலே மனவளக்கலைக்கு போன பிறகு தாங்க ஐயா நமக்கு கிடைக்கிறது தான் கிடைக்கும், எல்லாமே கிடைக்காதாங்க ஐயா. அப்ப அதனால அவங்களுக்கு எந்த கரைச்சலும் கொடுக்கறதுன்னு ஐயா அவங்களோட விஷயங்களை செஞ்சுட்டு போகட்டும், நம்ம விஷயங்களை செஞ்சுட்டு போவோம். அப்ப எந்த பிரச்சனையுமே அங்கே வராது தானே ஐயா. நிச்சயமா வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா இயல்பா சொல்லுவாங்க, ஒரு அன்னப்பறவை நீர்ல போகும்போது அங்க எந்த ஒரு சலனமும் இருக்காதாம். நீர்ல அது போகுது அப்படின்ற ஒரு சலனம் கூட நீருக்கு இருக்காதாம். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சலனமும் இல்லாம நாம இந்த பூமிக்கு வந்ததும் தெரியக்கூடாது, போவதும் தெரியக்கூடாதுன்றாங்க. சரிங்களா? அது பாட்டுக்கு இயல்பா நம்ம பாட்டுக்கு வாழ்க்கையை வாழ்ந்தோம், சிறப்பா இருந்தோம். ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் ரொம்ப நல்லா வாழ்ந்திருக்கிறாங்க. சரிங்களா? அந்த நல்லா வாழ்ந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த பூமியில வந்து அவங்க எந்த ஒரு யாருக்கும் எந்த ஒரு சிக்கல் இல்லாம வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு படவடன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு அதிகமா இருக்குன்றனாலதான் நம்ம தேவையற்ற விஷயங்களை குறைத்துக்கொள்ளணும் அப்படின்றாங்க. அது அந்த எதிர்பார்ப்பு இல்லைனாலே நல்லா சிறப்பா இருக்கும். உண்மையிலேயே அது வார்த்தை இல்லையா சொல்றதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, மன நிம்மதியா இருக்கும், நிறைவா இருக்கும். மனவளக்கலைக்கு போன பிறகுதான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஐயா. கவலைங்கிறதே இல்லையா சில. ரொம்ப மகிழ்ச்சிங்க. சந்தோஷம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமையாள் அம்மா, நீங்க ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாம். உமையாள் அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இப்ப நீங்க சொன்னதுல இருந்து நான் கேக்குறேங்க ஐயா. இப்ப நம்ம குடும்ப உறுப்பினர்களோட உணவகத்துக்கு போறோங்க ஐயா, நம்ம ஆர்டர் பண்றோம், அந்த ஃபுட்டு நமக்கு வந்துருச்சு. அப்போ அது கூட அவங்க வந்து என்ன பண்றாங்க, மாத்தி இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு நமக்கு அந்த வேற ஃபுட்டை கொடுக்குறாங்க. அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு நமக்கு இப்படிதான் அமைச்சிருக்கு அப்படின்னு ஏத்துட்டு போயிடுறோம் என்னங்கய்யா. நீங்க ஃபர்ஸ்ட் போயிருக்கிறீங்க, நீங்க ஒரு தோசை ஆர்டர் பண்றீங்க. ஆமாங்க ஐயா. சரிங்களா? உங்களுக்கு அப்புறம் வந்து இன்னொரு டேபிளுக்கு போயிருச்சு. சரிங்களா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன என்ன செய்யலாம்னு சொல்லி கேக்குறீங்க, அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல குடும்ப உறுப்பினர்கள் நம்மளுடைய உறவினர்கள் வச்சுக்கோங்களேங்க ஐயா. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம ஒரு ஃபுட் கொடுத்துருக்கோம், அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க ஒரு ஃபுட் கொடுத்துட்டாங்க. நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் அவங்க சாப்பிட நம்ம சாப்பிடுறது அவங்க டேபிளுக்கு போல அடுத்த நபருக்கே போயிடுச்சு, ஒரே டேபிள்லயே மாத்தி விடுறாங்க ஐயா. நம்ம ஆர்டர் பண்ண கூட நம்ம சாப்பிட வேண்டாம், அதுல அவங்களுக்கு ஒரு இன்பம் இருக்கு, நம்ம இன்பமா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கலாங்க ஐயா. இல்ல இயல்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி வந்து எப்பவுமே நமக்கு வந்து இருக்கிற ஒரு நபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது சரியானதோ அதை கொடுக்கிறவர் தான் வந்திருப்பாங்க. உங்களுக்கு எது சரியானதோ அதை கொடுக்கறவங்க தான் இருப்பாங்க. சரிங்களா? நீங்க போயிட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், போயிட்டு ஒரு உணவகத்துல போய் நீங்க ஒரு பொருளை ஆர்டர் பண்றீங்க. சரிங்களா? அந்த உணவு உங்களுக்கு ஒருவேளை சேராம இருக்கலாம். சரிங்களா? அதனால வந்து உங்க அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவுலையும் நமக்கு வந்து அந்த அரிசியில நம்ம பேர் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த அவங்க சாப்பிட்ட தோசையில நம்ம பேர் இல்ல, அவ்வளவுதான். நமக்கு நம்ம அடுத்து வர்ற தோசையில தான் நம்ம பேர் இருக்கு, அவ்வளவுதான்.
ஓ சரிங்க 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 சிம்பிள், அவ்வளவுதான். நம்ம இது சரிங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் இல்ல. சரிங்க சரிங்க. சில விஷயங்களை ஜஸ்ட் லைக் தட் விளையாட்டா எடுத்துக்கலாம். புரியுது புரியுது. சாப்பிட்டுப்பா நீங்க எல்லாம் சாப்பிட்டு நிறைவானதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன், அப்படி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் லேட்டா சாப்பிடுறதுனால இல்ல அடுத்த வேற ஒரு தோசையை சாப்பிடுறதுனால நமக்கு ஒன்றும் ஆக போறது இல்ல. புரியுது புரியுது. அதனால முதல்ல நம்மள கூட இருக்கிறவங்க சந்தோஷமா இருந்தாலே நமக்கு சந்தோஷமாயிரும். புரியுது. புரியுதுங்க. அது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். என்னடா அது எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, அவங்களுக்கு கிடைக்குதுன்னு. கிடைச்சதை விட மாட்டேங்கிறாங்களா? கிடைக்கிறது நம்மளுக்கு அனுபவிக்க விட மாட்டாங்களேன்னு இருக்கும். ரொம்ப நொந்து போயிருக்காங்க போல இருக்கு. ஆனா கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்க. அந்த ஃபேமிலின்னு வர நமக்கு அடிப்படையில பாடம் பாத்தீங்கன்னா, சில விஷயங்களை விட்டு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், சரி அவங்களா சந்தோஷமா இருக்கட்டும், அதாவது அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா, மற்றவர்களை மகிழ்வித்து பார்க்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியில் இறைவன் இருக்கிறார். புரியுது. சரிங்களா? அப்ப அவங்கள மகிழ்ச்சியா ஆக்கிட்டீங்கன்னாலே, நீங்க வேணுமா இன்னொன்னு வாங்கி சாப்பிடு அப்படின்னு முடிச்சுட்டு கடைசியில உங்களுக்கு தேவைன்றதெல்லாம் நீங்க பாட்டுக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். புரியுதுங்க. உங்களுக்கு சேர்த்து அவங்க ஆர்டர் பண்ணிருந்தாங்கன்னா, நீ சாப்பிட்டு முடி, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். புரியுதுங்க. அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரிதான் நடந்துக்கணுங்கய்யா. அதாங்க அவங்களுடைய விருப்பம். அவ்வளவுதான். அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிக்கிற வேண்டியதான். ஆமாங்கய்யா, அப்படிதாங்கய்யா. கண்டிப்பா அப்படிதான் நடக்குது. அதுவே ரொம்ப சந்தோஷம். எப்ப நம்ம மத்தவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிட்டோமோ அப்ப நம்ம இறை தன்மைக்கு போயிடுறோம்னு அர்த்தம். சரிங்க சரிங்க. நீங்க மத்தவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது இறை தன்மைக்கு போயிடுறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்காக வாழும்போது உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைவனை உணர்றதற்கான வழிமுறை அது. சரிங்கய்யா. நீங்க உங்களுக்காக வாழ்றது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மையை உணர்றதுக்கான வழிமுறை. புரியுதுங்கய்யா. மத்தவங்களுக்காக வாழும்போது உணர்ந்த பின்பு அதுக்கு அந்த அடுத்த நிலைக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். சிறப்பு சிறப்புங்கய்யா. தெளிவான வாழ்க வளமுடன். நல்ல அதாவது எல்லாத்துலயுமே நேர்மறையா பாசிட்டிவா பாருங்க, சந்தோஷமா ஏத்துக்கோங்கன்னு ஐயா ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க பாருங்க உண்மையாலம்மா. இனிமே உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது, எப்பவுமே நிறைவோட இருப்பீங்க நீங்க. நன்றி மகிழ்ச்சிமா. வாழ்க வளமுடன். அடுத்து கிருபாநிதி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். உங்களோட ஒரு ஷேர் பண்ணிக்கலாம்னு. உங்களோட மதுரைக்காரங்க வந்த உடனே உங்களுக்கு குஷி வந்துடுச்சு, திருப்பி மீண்டும் ஒரு முறை வந்திருக்கீங்க. சொன்னதுல அன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஐயா பாத்துருக்காங்க, அவங்க பெரிய ஹோட்டல்கார. இதே மாதிரி அந்த அம்மா சாப்பிட போயில அவர் எடுத்து சாப்பிடுவாரு. இப்ப கொஞ்ச நாள் மணவளக்கலைக்கு வந்த பிறகு அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை ஆர்டர் பண்ணுவாங்களாம். எடுத்துக்கிட்டே போயிட்டே இரு, கடைசியா எனக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணி நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா அழகா என்கிட்ட சொல்லி கொடுத்தாங்க. முதல்ல என் வீட்டுக்காரருக்கு பிடிச்சதா ஆர்டர் பண்ணுவேங்க, ஏன்னா ஹோட்டல் அவங்க உங்களுக்கு தெரியும் அவங்கள. அவர் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சு நல்லா திருப்தியான பிறகு எனக்கு பிடிச்சதை கொண்டாட சொல்லி நீட்டா சாப்பிட்டு வருவேங்க. இப்ப எல்லாம் ரொம்ப தெளிஞ்சுட்டேங்க அப்படிம்பாங்க. எனக்கு இப்ப உண்மையான நான் சொன்னோன்னே ஞாபகம் வந்துருச்சு. ரொம்ப அவங்கள நான் அப்படி சொல்லுவாங்க அவங்க. நான் இப்ப ரொம்ப தெளிவா தெளிஞ்சுட்டேன், சாப்பாடு முத கொண்டு நீ வாங்கி போயிட்டே இருயா அப்படிம்பாங்க. இதை எனக்கு கொஞ்சம் இது உங்களோட ஷேர் பண்ண போல இருந்துச்சு. இப்படியும் அந்த மணவளக்கலைக்கு வந்த பிறகு மாறிக்கிட்டு அவங்களுக்கு ஏற்றபடி மாறிக்கிறாங்க ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அவங்களையும் சந்திராமா, நன்றி சந்திராமா. நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைவான அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா. மீண்டும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி ஐயா. நீங்க சொன்னது ரொம்ப அற்புதமாக இருந்தது. சற்று முன் உமையாமாட்ட பேசினது இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எனக்கு நடந்திருக்குங்க. சிற்றுண்டி நிலையம்ங்கிறது இல்ல, மற்றபடி எல்லா இடத்துலயுமே நடக்கும்போது என்னுடைய மனம் என்ன நினைக்கும்னா, இந்த நிகழ்வு நிகழ்வதற்கு இயற்கையினுடைய ஏற்பாடு இன்று இல்லை, முயற்சியை நம்ம கைவிடக்கூடாது, இந்த செயலுக்காக நம்ம மீண்டும் முயன்று கொண்டே இருப்போம்னு நானு அவங்க என்னன்னைக்கு ஒரு நகராட்சிக்கோ ஒரு பேரூராட்சிக்கோ ஒரு அலுவலகத்துக்கோ வர சொன்னாலும் நான் தொடர்ந்து போவேன். முகத்துல எந்த சுழிப்பும் இல்லாம கோபம் இல்லாம சரிங்கப்பா நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்ல நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். வீட்டுக்கு வந்து என்னுடைய மனதில் ஆராய்ச்சி செய்யும் பொழுது இது அதாவது நம்ம தற்சோதனை செய்யும் போது நினைப்பேன், நம்மளே இறைவன் ஒருவேளை டெஸ்ட் வச்சு பாக்குறாரோ, இறைநிலையின் தன்மை நீ உணர்ந்திருக்கியா இல்லையா அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வரும். பரவாயில்ல சாந்தி, கொஞ்சம் நீ பரவாயில்ல, கொஞ்சம் வந்துட்ட அப்படின்னு எனக்குள்ள ஒரு சந்தோஷமும் நிகழுங்க ஐயா. அந்த மாதிரி நானே எனக்குள்ளார யோசிச்சு சில விஷயங்கள் நடக்கலைன்னா அது முழுமையாக இயற்கையின் தன்மை இல்லைன்னு ஏற்றுக்கொண்டு எப்பொழுது நடக்குமோ அதை சிறப்பாக நடக்குங்கிற மனதிலையும் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவேங்க.
ரொம்ப அற்புதமா இருந்தது இன்னைக்கு உங்களுடைய இலக்கு, இந்த பயணம் ரொம்ப அற்புதம். மீண்டும் எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னுடைய என்னுடைய எண்ணங்களை உங்களோட பதிவு செய்வதற்கு அனுமதி தந்ததற்கு இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் உங்களுக்கும் சந்திராமாவுக்கும் மிக்க நன்றிகள்ங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பான ஒரு தலைப்பு, அருமையான சிந்தனை உரை, அன்பர்களோட கேள்விக்கும் ரொம்ப நல்ல விளக்கமா சொன்னீங்கய்யா. மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம் ஐயா. நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்ட